முருகர் எங்க பிறந்தார் அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. இது எப்படி எடுத்துக்கிறது? பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறப்பே இல்லாத கடவுள் எங்க பிறந்தார் நம்ம இப்படி தேட முடியும்? அப்போ அவர் வடக்கா தெற்காங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. எப்போதும் நம்ம கிட்ட அந்த பேதம் இருந்தது கிடையாது. இறைவனை அடைய வேண்டியது பக்தியினாலும் சரணாகதியினாலும் தானே ஒழிய மொழி அரசியல்னாலேயோ இன அரசியல்னாலேயோ கிடையாது. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லி பக்தர்கள் வந்து கோயில்ல வந்து ரொம்ப டிவோஷனலா அதை சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆமா ஆமா. அரோகரா அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கோஷம்னு சொல்லுவாங்க. முருகன் வந்துட்டா அரோகரா. இந்த அரோகரா சொன்னதே முருகன் தான். முதல்ல சொன்னது முருகன். ஆமா. ஆனா இந்த அரோகராங்கிறது முருகா என்னை காப்பாற்று, சிவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்வதற்கான ஒரு வேண்டுதலாகத்தான் இந்த அரோகரா இருக்கிறது. நிறைய பேர் இந்த வேல்மாறல் வழிபாட்டை பத்தியும் இந்த வேல்மாறல் விபூதியை பத்தியும் போட்டு, அது என்ன வேல்மாறல் விபூதியோட சிறப்பு என்ன? நம்மளுடைய வேல்மாறல் சேவா அறக்கட்டளை இருக்கு. எத்தனையோ அடியார்கள் வீட்டுல இன்னைக்கு அந்த திருநீர் தான் மருந்து. டோலோ 65 பேராசிட்டமால் அதெல்லாம் அப்புறம் ஒரு சிட்டிகை விபூதி தான் மருந்து. ஏன்னா அந்த மருந்தை கொடுத்தது பெரிய டாக்டர், முருகன்கிற டாக்டர் கொடுத்த முருகன்கிற டாக்டர். நிறைய பக்தர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், முருகன் என்னுடைய கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. முருகரை பத்தின கனவு அப்படிங்கிற விஷயத்த பக்தர்கள் எப்படி அப்ரோச் பண்ணாங்க? ஒரு கனவு வந்ததுன்னா அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணணும்னு கிடையாது. ஒண்ணு நான் சொன்னேன், என்ன அலைகள்னால சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கனவுங்கிறது அது அடிக்கடி வரும். சாமி சொந்தம் வந்தா கனவு வந்ததுன்னா அதை திருவருள்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டியது. அதை போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு இல்லை. இப்படி ஒரு கனவுல நமக்கு சுவாமியினுடைய திருவருள்னால ஏதாவது நடக்கணும்னு இருந்தா அதை முருகனே நடத்தி வைப்பார். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? முருகனர்களால் ஒரு குறை இல்லை, நல்லா இருக்கேன். நம்மளுடைய போன இன்டர்வியூ, அந்த பாட்காஸ்ட் மக்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைச்சனோ அதோட அதிகமா அதுல கிடைச்சிருக்குங்கிறது முருகனுடைய திருவருள், முருகன் அருள் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாமி திருவருள். அதோட தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். முருகனை பத்தி தான் இந்த எபிசோடு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு துதியோட ஆரம்பிச்சோம். நிச்சயமா. ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதியருணாட்சணம் அமர்ந்த பெருமாளே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதியருணாட்சணம் அமர்ந்த பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த துதி எதை சொல்லுது? அது அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். நம்ம பேசின மாதிரி முருகப்பெருமான் அவரை காப்பாற்றி மறுவாழ்வு கொடுக்கிறார். அப்போ முருகப்பெருமான் அவருக்கு ஆறுமுகத்தோடு காட்சி கொடுத்துருக்கிறார். அவருக்கு ஒரு விஷயம் புரியலை. பிற்காலத்தில் முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரு முகமாக தான் வந்திருக்கிறார். அதாவது அவர் மயிலேறி விளையாடும் போதும் ஒரு முகம், மக்களுடைய குறையை தீர்க்க வந்தபோது ஒரு முகத்தோடு வந்திருக்கிறார், சூரனை வதம் செய்யும் போதும் ஒரு முகம், வேல் வாங்கும் போதும் ஒரு முகம், வள்ளியை மணக்கும் போதும் ஒரு முகம், இப்படி எல்லா முக்கியமான இடத்துக்கும் ஒரு முகத்தோடு வந்த நீ என்னைய பார்க்கறதுக்கு மட்டும் ஏன் ஆறு முகத்தோடு வந்த? அந்த பொருள் எனக்கு தெரியலையே முருகா, அதை நீ எனக்கு சொல்லணும். ஆதி அருணாட்சணம் அமர்ந்த பெருமாளே. அதாவது முருகனுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத இந்த திருப்புகழ் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. அதாவது தன்னை நோக்கி ஒரு உயிர் வரும் என்று சொன்னால் அவர் அந்த உயிரை நோக்கி கிட்டத்தட்ட 100 அடி எடுத்து வைத்து வருவாருங்கிறத அருணகிரிநாத சுவாமி ஒரு சூட்சமாக இந்த திருப்புகழ்ல சொல்லுகிறேன். ரொம்ப அழகான ஒரு துதி இது. இந்த துதியில வந்து நீங்க பாடும்போது அது கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. பொதுவாகவே இந்த கடவுளை நினைச்சு மனமுருகி பாடுறது அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு வழியா அது கருதப்படுது. இப்போ சிவபெருமானுக்கு ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அவங்களுடைய பக்தர்கள் வந்து எந்நேரமும் அதை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முருகருக்கு ஏதாவது ஒரு நாமா, ஒரு ஜப்பம் மாதிரி சொல்ற மாதிரி ஜென்ரலா நம்ம வேலை செய்யும் போது கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான பக்தர்களுக்கான ஒரு சின்ன ஒரு நாமா. இப்போ நீங்க சொன்னது அந்த ஓம் நம சிவாயங்கிறது பஞ்சாட்சர மந்திரம், 5 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க. சரி, முருகனுக்கு 6 எழுத்து மந்திரம் இருக்கிறது, ஓம் சரவண பவா அப்படிங்கிறது. ஆனால்
சில அடியார்கள் நம்மளுடைய ஆச்சாரியார்கள் அது மூல மந்திரம், அதில் அது வந்து பீஜாட்சர மந்திரம், முருகப்பெருமானுடைய சக்திமிக்க மந்திரம், அதை குருமுகமாக ஏற்றுக்கொண்டு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எங்கே போய் குருவை தேடுறது? அதனால அருணகிரிநாதரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அருணகிரிநாதரை மனதார தியானித்து கொண்டு இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லலாம். ஜபம்னா வெளியே சொல்றது, அஜபம்னா உள்ள சொல்றது. இன்னைக்கும் தியாகராஜர் அஜபா நடனம்னு ஒன்று ஆடுவார். அது ரொம்ப ஃபேமஸ். அதாவது மேலே கீழே ஆடுவார். ஜபத்தை காட்டிலும் அஜபம் உள்ளே சொல்லக்கூடியதுக்கு ஆற்றல் ஜாஸ்தி. உள்ள சொல்றதுன்னு என்ன, மனசுக்குள்ள உருப்போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது நம்மளுடைய சமயத்தின் வழியில சொல்லணும்னா, நற்றவா உன்னை நான் மறக்கணும், என் நான் மறக்காது நமச்சிவாயத்தை. நானே மறக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற அந்த என்னுடைய உயிர் உன்னுடைய நாமத்தை மறக்காதுன்னு இடையறாது சொல்லலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. உடலுக்குத்தான் தீட்டு, மனசுக்கும் சில சமயம் தீட்டு இருக்கு, கவலை கோவானா. உள்ள இருக்கிற உயிருக்கு ஒரு தீட்டும் கிடையாது. அதனால அந்த மருந்து உயிருக்குள்ள போற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை இடையறாது சொல்ல 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 அதனுடைய சாரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்றது, இனிப்பை கொண்டு வந்து அடைக்கும் வாழ்க்கையில. அதை நீங்க சொன்ன மாதிரி அதை சொல்ல 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 அது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள ஒரு பாயிண்ட்ல ஓட ஆரம்பிக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் அந்த 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 பெயரோட ஒன்றி போகிற அந்த இது. அதே தான். அதாவது என்னுடைய நாமம் மாறி இறைவனுடைய நாமமாக மாறுறது. யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்றது தற்பரமே. அருணகிரிநாதர் சொன்னார், என்னுடைய ஐடென்டிட்டி கம்ப்ளீட்லி வேனிஸ்ட். அந்த அந்த நானுங்கிறது மாதிரி என்ன நின்றுதுன்னா முருகன் நின்னார். அதை சாமி சொல்றார். அதுக்கு நம்மளுடைய அடிப்படை என்னன்னா இந்த நாமாவை சொல்றது தான். நீங்கள் இதுலலாம் பார்த்துருப்பீங்க, இஸ்கான்லாம் அந்த நாம ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. அது வந்து அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ரிச்சுவல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்கள் வந்து அதுக்காக தனியாக உட்காரணும்ல, வேலை செய்யும் போதே சொல்லலாம். அது தாராளமாக சொல்லலாம். ஈஸியாக சாமியோட அருளை பெறதுக்கு ஒரு வழி. இதோட கூடி வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லலாம். அது பாம்பன் சுவாமி சொல்வார், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். இது ரெண்டும் மகாமந்திரம். இதை சொல்லலாம். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, இப்படி இதுவும் சொல்லலாம். சிறப்பு. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லி பக்தர்கள் வந்து கோயிலில் வந்து ரொம்ப டிவோஷனலாக அதை சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஆமாம் ஆமாம். அரோகரா அப்படின்னா என்ன? அற்புதமான ஒரு கேள்வி. பொதுவாகவே ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே தலைவர்களுக்கு இங்கே சொல்ல வேண்டாம், வாழ்க ஒழிக்க போட்டே பழகிட்டோம் நம்மளுக்கு. ஆனால் சாமிக்குன்னு எடுத்துட்டோம்னா தனித்துவமாக இருக்குது. பெருமாளுக்கு எடுத்துட்டோம்னா கோவிந்தான்னு இருக்கும், கிருஷ்ணருக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருக்கு. முருகன் வந்துட்டா அரோகரா. இந்த அரோகரா சொன்னதே முருகன் தான். முதல்ல சொன்னது முருகன். ஆமாம். திருஞான சம்பந்தர் முருகனுடைய சாரூபிய வடிவம் வாங்கின குழந்தை. முருகன் தான் தமிழையும் தெய்வீகத்தையும் வாழ வைப்பதற்காக ஞானப்பால் கொண்டு வந்து உமையம்மை கொடுத்து ஆட்கொண்டப்பட்டார். அப்பேற்பட்ட திருஞான சம்பந்தரை அடியார்கள் தூக்கிட்டு போகும்போது பாரம் தெரியாமல் சுமை தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஏலேலோ ஐலசா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தத்தை போட்டு வரார். திருஞான சம்பந்தர் யோசிச்சார், இப்படி பயனே இல்லாத சொல்லி என்ன பிரயோஜனம், நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லித்தரேன்னு ஹர ஹரோ ஹரா, அதாவது ஹரனே எங்களை காப்பாற்று, சிவனே எங்களை காப்பாற்று, இதை சொல்லுங்கன்னு அப்போ இருந்து எல்லாம் சொல்லப்பட்டதாக ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் அது நாளடைவில் சிவபெருமானையும் தாண்டி முருகனுக்கு வந்துருச்சு. ஏன்னா முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. இன்னைக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னா அண்ணாமலையான அரோகரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி. ஆனால் இந்த அரோகராங்கிறது முருகா என்னை காப்பாற்று, சிவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்வதற்கான ஒரு வேண்டுதலாகத்தான் இந்த அரோகரா இருக்கிறது. அது நான் வேடிக்கையாக கூடி சொல்றதுன்னு, அரோகரான்னு எதை சேர்த்து சொன்னாலும் நடக்கும். நாங்கள் வேல்மாற வழிபாட்டில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு கூட 2 அப்ளிகேஷன் ஃபார்மே வச்சிருது. என்னன்னா, வாழ வைத்த தெய்வத்திற்கு அரோகரா, இந்த வாழ்வான தெய்வத்துக்கு அரோகரா, தாயான தெய்வத்துக்கு அரோகரா, தந்தையான தெய்வத்துக்கு அரோகரான்னு இதையும் வச்சிடுறது. ஏன்னா என் வாழ்க்கை நானா இருக்கும்போது தான் அதில் ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் எல்லாம் மாறும். அது எப்போ முருகனாக மாறுதோ அப்போ அதில் எந்த விதமான குறையும் பார்க்க முடியாது. முருகனுடைய முகம் மாறி முழு நிலவாக அது இருக்கும், குறைவில்லாத நிலவாக இருக்கும். அதனால் அரோகராவுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அது அந்த அரோகரா நாமாவளி பாட 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 களைப்பு தெரியாது. நீங்கள் காவடியெல்லாம் எடுத்து போகும்போது பாருங்கள், அரோகரா அரோகரா சொல்ல சொல்ல சொல்ல, அதுவும் நீங்கள் அதை நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம கோவிலெல்லாம் கிருத்திகை அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு திரையை திறந்துன்னு சாமியை பார்த்துன்னு ஒரு அரோகரா கோஷம் வரும்.
அந்த அரோகரா கோஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது தாங்க முடியாத அந்த உணர்வு எனக்கு நிறைய நேரம் ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கு. அந்த பக்தரோட பக்தரா நின்று அந்த திரையை திறக்கிறத பார்க்கணும் அப்படி. அது ஒரு தனி அனுபவம். அந்த அனுபவம் மாதிரி அது என்னன்னா நம்ம சமயத்துல கடவுளை நேர்ல பார்க்கறது ஒண்ணு, அதுக்கு நிறைய தகுதி எல்லாம் வேணும். ஆனா அந்த அனுபவத்தை இந்த உடம்போட உட்கார்ந்து சாமி நேரில் வந்தால் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு சாமியாக நமக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இந்த கோவிலில் அலங்காரம்லாம் பண்ணி திரையை திறக்கும் போது அரோகரான்னு அந்த இது பண்ணுறது. கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு போயிடுவோம். ஒரு செகண்ட் தான், ஒரு டிராப் தான், ஒரு சொட்டு தேன் அப்படி வந்துட்டு போவோம். ஆமாம். நீங்கள் அந்த அரோகரா கோஷத்தோடு சேர்ந்து சில பக்தர்கள் கண்ணில் கண்ணீர் பொங்கி வழியறதை பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சில சமயம் நம்மளுடைய உடம்பை தாண்டி மனசை தாண்டி உணர்வு நிலையெல்லாம் தாண்டி மொழி நின்று போயிடும். அதனால் அதுக்கு மேலே அது எந்த எக்ஸ்ட்ரீனாலையும் ஒரு மொழிக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி இறைவனோடு கலக்கும்போது அதை தாங்க முடியாத அந்த உள்ளம் ஆனந்தமாக கொட்டி தீர்க்கிறது. அதை எத்தனையோ நமக்கு மட்டும் இல்லை, இதில் ஒரு சைன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நமக்கு இந்த காதல் வயப்பட்டோம்னா இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி கடவுள் வயப்பட்டால் என்னென்னலாம் வருங்கிறதுல முதல்ல என்னென்னா மெய்தான் விதிர்த்து உடம்பெல்லாம் சிலுக்க கண்ணில் தண்ணி வருது, காதலாகி கசிந்து கண்ணீர் மொழ்கி. என்னென்னா அது ஆனந்த கண்ணீர். அது ஆனந்த கண்ணீர். சத்குரு சொல்வார், ஒரு தடவை கூடி அந்த கண்ணீர் வராதவன் வாழ்ந்ததே வேஸ்ட். அது எங்கன்னா முருகன்ட்டையும் தெய்வ நிலையில மட்டும்தான் அது வரும். அந்த ஆனந்த கண்ணீரை சொல்றதுக்கு இதே கிடையாது. எந்த மொழியினாலே வி கேனாட் எக்ஸ்பிரஸ் தட். அது ஏன்னா அது ஒரு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை அடைஞ்சவனுக்கு தான் அது தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அப்படி அழுக வந்ததுக்கப்புறம் அழுகை இல்லை, அந்த ஆனந்த கண்ணீர் வந்ததுக்கப்புறம் சாமியை பாட்டு நீங்கள் ஓரமாக உட்காந்தீங்கன்னா மனசு ஒன்று தான் சொல்லும், தேர் இஸ் நத்திங் மோர் தென் திஸ். பெறுவதற்கும் இழப்பதற்கும் எதுவும் இல்லை, பூரணமாயிடுச்சு. வேதம் சொல்கிற மாதிரி பூர்ணமித அப்படின்னு எல்லாமே பூரணமாக இருக்கும். கம்ப்ளீட்டாக நிறைஞ்ச அந்த ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியும். அது அந்த ஆனந்த கண்ணீர் தான் கொண்டு வரும். அதுக்கு உள்ளுக்குள்ளே பக்தி இருக்கணும். பக்தி இருக்கணும். அந்த பக்தினால ஊர் சாமியை பார்த்தோன்னு அப்படி கண்ணீர் வரணும். அது இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அது சாமி பார்த்தா மட்டும் இல்லை. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது சமீபத்தில் நடராஜருடைய திருப்பதி விழா போடுவாங்க, சில சமயம் திருச்செந்தூர் சண்முகரோடைய படத்தை போட்டு நான் பேசின வரிகள் பின்னாடி பேக்ரவுண்டில் வரும். ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு தகுதியாக சாமி நம்ம கொடுத்து விட்டாரு. அவருக்கு பின்னாடி நம்ம பேசுனதை போடுற அளவுக்கு நமக்கு சாமி தகுதி கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போதே சொல்ல முடியாத அந்த இது வந்துடும், கண்ணீர் வந்துடும். அதெல்லாம் நிச்சயமாக திருவருள் தான், சாமி பெரிய பிளெஸிங் தான். ஆமாம். நீங்கள் இப்போ வேல்மாறல் வழிபாடை பற்றி சொல்கிறதுனால இந்த கேள்வி, நம்மளுடைய லாஸ்ட்டாக பண்ண இன்டர்வியூ கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வேல்மாறல் வழிபாட்டை பற்றியும் இந்த வேல்மாறல் விபூதியை பற்றியும் போட்டிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த வேல்மாறல் விபூதி போட்டு என்னுடைய கணவர் ஐசியூலேருந்து ஏஞ்சி வந்தார், இப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. அது என்ன வேல்மாறல் விபூதியோட சிறப்பு என்ன? அதாவது நம்ம ஒவ்வொரு மாதமும் வேல்மாறல் நடத்துகிறோம். அந்த ஒவ்வொரு தடவையும் வேல்மாறல் நடத்தும் போதும் முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுவோம். அதாவது நம்ம சமயத்தில் சிவபெருமானுடைய முருகனுடைய வடிவமாக நம் கையிலே திகழக்கூடியது திருநீர் தான். அதுக்கு ஏன் விபூதினா அதற்கு மிஞ்சின செல்வம் கிடையாது. இன்னமும் நிறைய அடியார் பெரிய குருமாட்டெல்லாம் போனீங்கன்னா விபூதி எடுத்து கையில் கொடுக்கும்போது 3 விரல்ல பரப்புனதுக்கப்புறம் கீழே சிந்தாது, அந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சொட்டு கூடி கீழே சிந்தக்கூடாது. அது இறைவனுடைய திருவருள் வாங்கி வந்தது. அந்த விபூதிய நிறைய வகைகள் இருக்கிறது. அந்த விபூதி ரொம்ப சிறப்பானதுன்னா முருகனுடைய திருமேனி பட்டு வரக்கூடியது. அந்த விபூதிக்கு ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நம்ம வேல்மாறல் வழிபாட்டில் எப்போவுமே பியூர் விபூதி தான் பயன்படுத்தும். எந்த விதமான கலப்படம் இல்லாமல் முறையாக செய்யப்பட்ட விபூதி தான் பயன்படுத்துகிறோம். அதில் வேல்மாறல் பாராயணம் பண்ணி தான் பேக் பண்ணுவாங்க. வேல்மாறல் பாராயணம் பண்ணி பேக் பண்ணப்படும். அதே மாதிரி அங்கே அபிஷேகம் பண்ணுறது எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அதில் என்னென்னா திருஞான சம்பந்தர் சொன்ன வாக்கு இன்னைக்கும் நடக்குது. என்னன்னா மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு அப்படின்னு சொல்லி எதையுமே சாதிக்க வைக்கக்கூடியது இந்த திருநீர் தான். இன்னமும் சொல்றேன், நெத்தியில திருநீர் வைக்க 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 திருநீர் பூச 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 வாழ்க்கை அழகாகும். முகம் அழகாகுங்கிறது சத்தியம். அதையும் தாண்டி வாழ்க்கை அழகாகும். இறைவனுடைய திருவருள் பரிபூரணமா பதியும். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாம் விபூதி பூசுறதுக்கு கூச்சப்படுற இதுக்கு வந்துட்டோம். அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் விபூதி பற்றி கேட்டதுக்காக சொல்கிறேன். நான்
எப்போதுமே பையில் இது வச்சுருப்பேன், வேல்மாறல் பாராயணம் பண்ண விபூதியை எப்போதும் கையில் வச்சுருப்பேன். எப்போ காலையில் எந்திரிச்சாலும் விபூதியை வச்சுக்கணும், நைட்டு தூங்க போகும்போது விபூதி வச்சுக்கணும். எப்போ எந்த வேலை செஞ்சாலும் திருநீர் சம்பந்தம் இல்லாமல் செய்யக்கூடாது. அதுவும் முருகனுடைய திருவருள் வாங்கி வரக்கூடிய திருநீருக்கு தனி மகத்துவம் இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்களை இதை தீர்த்து வைத்திருக்கு. நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய வேல்மாறல் சேவா அறக்கட்டளை இருக்கு எத்தனையோ அடியார்கள் வீட்டில் இன்னைக்கு அந்த திருநீர் தான் மருந்து. டோலோ 65 பேராசிட்டமால் அதெல்லாம் அப்புறம் ஒரு சிட்டிகை விபூதி தான் மருந்து. எந்த நோய்க்கும் அதுதான் மருந்து. ஏன்னா அந்த மருந்தை கொடுத்தது பெரிய டாக்டர், முருகன்கிற டாக்டர் கொடுத்த மருந்து. ஆமா, அதனால அந்த மருந்து தீக்காத வியாதியே கிடையாது. ஏன்னா அவரு டாக்டருக்கெல்லாம் டாக்டர். அது எங்க வேல்மாறல் சேவா அறக்கட்டளையில நான் எப்போதும் சொல்லுவேன், அந்த வேலுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வந்து உட்கார்ந்த வேல். அது பார்க்க சின்ன சுவாமி தான் இருப்பாரு. எங்க கூட இருக்கவங்களாம் விளையாட்டா சொல்லுவாங்க, சாமி சின்னதா இருக்காங்கன்னா இடம் போடாதீங்க, எது பேசினாலும் கேட்க இருக்கு அப்படின்னு. அந்த அப்பேற்பட்ட திவ்ய திருமேனியில பட்டு வரக்கூடிய திருநீர். அதனாலதான் நம்ப முடியாதன்னு இல்லை, நம்மளுடைய அறிவுக்கு எட்ட முடியாத விஷயங்களே அந்த திருநீர் சாதிக்கிறது, செஞ்சு கொடுக்குது. ஆமா ஆமா. ரைட். இப்போ உங்களுடைய ஆன்மீக பேச்சுக்களை கேட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. உங்களோட ரொட்டீன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரி சரி. ஆமா ஆமா. முருகனை வந்து நீங்க கும்பிடுற விதம் இல்ல, உங்க நாள் எப்படி ஆரம்பிக்கும்? நீங்க சொன்னீங்க இப்போ அந்த விபூதி இல்லாம எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கும், அந்த மாதிரியான ரொட்டீன் என்ன? ஆமா, அதாவது காலையில் எந்திரிக்கிறது உண்டு, ஸ்நானம் பண்ணிட்டு விபூதி வைப்பேன், தீபம் ஏற்றி திருப்புகளும் குரு பாதுக ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி நான் அதில் சொல்கிறேன். அதோடைய குரு பாதுக ஸ்தோத்திரம் திருப்புகள் பாராயணம் பண்ணுவேன். திருப்புகள் பாராயணம் பண்ணி முடிச்சோன்னு சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் நித்திய கடமைகள்லாம் முடிச்சுட்டு நிறையா படிப்பேன். வாசிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பணி. அதுலேயும் நிறையா குறிப்பெடுப்பேன். குறிப்பெடுத்து வச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் சட்டுன்னு மக்களுக்கு சொல்லணும்னு தோணும், அதை வீடியோ பதிவு பண்ணி என்னுடைய இணையதளத்தில் இதெல்லாம் போடுறது உண்டு. அதுக்கப்புறம் நிறையா அந்த ஸ்லோ பதிகங்கள் சொல்லுவாங்க, அந்த பதிகங்களை தேடி தேடி மனப்பாடம் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, ஒரு போருக்கு போறவன், இலங்கை ஜெயராஜ ஐயா சொல்லுவார், போருக்கு போறவன் கத்தி இல்லாமல் போகக்கூடாது, மேடை ஏறுறவன் பாட்டு இல்லாமல் போகக்கூடாது, அப்படி சரளமா கொட்டணும் அப்படிம்பாரு. அதனால எந்த வித்தியாசமான பாட்டு தேடி வந்தாலும் அதை எடுத்து படிக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் பெரும்பான்மையா என்னன்னா நிறைய பேச்சுகள் கேட்பேன். இலங்கை ஜெயராஜ ஐயாவோடது, புலவர் கீரனோடது, இந்த மாதிரி நிறைய முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய பேச்சு கேட்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரம் பூஜை பண்ணுவோம். சாயந்தரம் பூஜை பண்ணிட்டு நைட்டு தூங்க போகும்போது ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவேன். என்னன்னா, கரச்சரண கிருத்தம் வா காயச்சம் கர்மச்சம் வா ஸ்ரவண நயனச்சம் வா மானசம் வா அபராத்தம் விகிதம் அபிகிதம் வா சர்வமேத சமஸ்வம் ஜெய ஜெய கருணாபிருத்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. அதாவது என் கையினால் செய்த பாவம், மனதால் செய்த பாவம், உடலால் செய்த பாவம், செய்யக்கூடாததை செய்த பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்ட பாவம், இப்படி எல்லா பாவத்தையும் இன்னும் எத்தனை பாவம் இருக்கோ அத்தனையும் பொறுத்தருள வேண்டும், ஜெய ஜெய கருணாபிருத்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு இந்த பிரார்த்தனை சொல்லிட்டு நெத்தில திருநீர் இட்டுட்டு முருகன்ட்ட அந்த நாளுக்கு நன்றியை சொல்லிட்டு தூங்குறது. நல்லா தூக்கம் வருமே. ஆமா, அதெல்லாம் தூக்கத்துலாம் பஞ்சமே கிடையாது. அதெல்லாம் வந்து இறைவன் திருவருள். எதையும் மனசு நினைக்கிறதும் இல்லை, தூக்கி சுமக்கிற அளவுக்கு பாரம் இல்லை, அவ்வளவுதான். எதையும் பத்தி பெருசா அலட்டிக்கிறது இல்லை. திருவருள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம சாமி கொடுத்துருக்காரு இந்த வாழ்க்கையில, அதை நோக்கி ஒவ்வொரு அடியா போய்கிட்டு இருக்கோம். மெல்ல மெல்ல போனாலும் நிச்சயமா போய் சேர வேண்டிய முருகனுடைய திருவடிக்கு போகுங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதை நோக்கி நானும் போறேன். எங்கூட முடிஞ்சவங்க, அதை பார்க்குறவங்க, எங்கூட பயணிக்கிறவங்க அவங்களையும் வாங்கப்பான்னு சொல்றோம். வரதும் வராமல் இருக்கிறது இறைவனுடைய திருவருள்ல நடக்குது. சிறப்பு சிறப்பு. அந்த குரு ஸ்லோகத்தை பத்தி. ஆமா ஆமா. அதாவது என்னன்னா, எப்பவுமே மனசு வந்து ஒரு வித்தியாசமான விலங்கு. அது அதை வந்து கட்டி அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பராமரிக்கிறதுக்கு அதை ஜெயிச்ச ஒரு ஆள் தேவை. அது யாருன்னா குரு தான். நான் அதை சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு இறைவனுடைய திருவருளால் சமீபத்தில் நிறைய குரு சார்ந்த ஒரு அதிசயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தது. அதில் முக்கியமாக நான் இப்போதும் மனசார நான் வந்து நினச்சோன்னே கண்ணீர் வருது. இல்லைன்னா சிங்கேரி ஆச்சாரியார் ஸ்ரீ இப்போ இருக்கக்கூடிய 2 சன்னிதானங்கள், ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள், அதே மாதிரி விதுசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள், இவங்க 2 பேருமே வந்து
எப்படி சொல்றது, ஆன்மீகத்துல ஒரு தீர்க்க முடியாத ஒரு ஏக்கம் என்னன்னா குரு இல்லாத ஏக்கம் தான். தெய்வம் இருக்கும், குரு இருக்காது. அது ஒரு கொடுமை. அது அந்த கொடுமையை செந்தில் ஆண்டவன் தீர்த்து வைத்தார் ஆச்சாரியருடைய இதால். அது எப்படின்னா, நான் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு மந்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது முருகன் நிறையா மந்திரம் இருக்கு. இந்த அந்த சித்தி ஆகிறதுக்கு, அதாவது சீக்கிரமா சித்தி ஆகிறதுக்கு என்ன மந்திரம் அப்படியெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், சிருங்கேரி ஆச்சாரியாருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் அவருடைய அந்த இது வந்து திருப்ப திருப்ப வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது அதுக்கு முன்னாடியே முக்தி நெறின்னு ஒரு புத்தகம் ஒன்று படிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான புத்தகம். முன்னாடி இருந்த சன்னிதானத்தினுடைய பேச்சு அடங்கிய புத்தகம். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணேன், சிருங்கேரி வெப்சைட்டில் போய் அந்த புக்கெல்லாம் ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டர் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த எனக்கு சிருங்கேரியினுடைய ஒரு திருவருள்னால என்னாச்சு, அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தம்பதியினுடைய நட்பு எனக்கு பல காலத்துக்கு முன்னாடியே கிடச்சிது. அவங்க எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க ரெண்டு தே ஆர் போத் எபோவ் 50 வயசானவங்க. ஆனால் ட்ராவலிங் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. எதுக்குன்னா, அவங்க சாரதா பீடத்தினுடைய ஆச்சாரியால் எதை சொன்னாங்களோ அதை செய்யறதுக்காக போகிறாங்க. நான் கேட்டேன், அவங்க ஐயாட்ட கேட்டேன், எப்படி இதை செய்ய முடியுது, இவ்வளவு எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க இந்த வயசுலன்னா? ஒரே ஒரு வார்த்தை அழுத்தி சொன்னார், குருநாதர் வார்த்தை, தர்மம். அது அந்த அவர் சொல்லும் போது எனக்குள்ள அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த குருநாதர் வார்த்தை தர்மம் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு அதே அன்னைக்கு அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. என்ன அனுப்புறாங்கன்னா, இதே மாதிரி எப்படி இருக்கீங்கன்னா கேட்டுட்டு, சிருங்கேரி ஆச்சாரியாருடைய முன்னார் இருந்த பீடாதிபதி ஸ்ரீ சுப்பிரமணிய மானச பூஜான்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, அது உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு, அனுப்புறேன்ட்டு. அதை பார்த்து என்னடா இப்படிதான் தேடிட்டு இருந்தோம், வந்துருச்சு. அன்னைக்கு ஈவினிங் சிருங்கேரியிலேருந்து புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. என்னடா இது இவ்வளோ இது இருக்குன்னு. இன்னமும் மறுநாள் நான் அந்த வாரத்திலேயே நான் வந்து மலேசியா போகணும். ஆக்சுவலாக நான் எப்போதும் திருச்சியிலேருந்து தான் போவேன். ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக கொச்சின்லேருந்து போட்டாச்சு. கொச்சின் ஏர்போர்ட் போகிறதுக்காக நான் அன்னைக்கு காலம்புரை போயிட்டேன். போனால் அங்கிருந்து ஆதிசங்கரருடைய காலடி ஸ்தேத்திரம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. என்னடா அது காலடி இங்கே தான் இருக்குன்னு அப்போவே குளிச்சுக்கிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே போனால் அது சிருங்கேரி மடத்தினால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கோவில். அப்போதான் நினைச்சேன், இட்ஸ் ஆல் வெல் பிளான்டு அப்படின்னு. ஆமாம். அப்போ எனக்கு ஒரு பிரார்த்தனை இருந்தது, என்னன்னா சீக்கிரமா வந்து ஆச்சாரியார் 2 பேரையும் தரிசனம் பண்ணணும். முன்னாடியே பண்ணியாச்சு, இருந்தாலும் இப்போ பண்ணணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட நிறைய பேசிட்டே இருந்தேன். சாரதா அம்மாட்ட எனக்கு அந்த புக்ஸை பற்றி எல்லாம் சொன்னவங்க. அப்போது இதெல்லாம் கேட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது, நேரில் போய் பார்க்க முடியாது. அப்போது குரு பாதுக ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கு. ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். அது வந்து அதை பாராயணம் பண்ணுவோம், தினந்தோறும் பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு ஆச்சாரியார் நினச்சிட்டு தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது. அதை படிக்க 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 ஐ கேன் ஃபீல் தட் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் மீ. அது தானா அது வேலையெல்லாம் பண்ணுது. அது தானா அந்த வேலையெல்லாம் அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது, we are on the right path. முன்னாடி இருந்த நமக்கு தெரியுமே நம்ம மாறி இருக்கோமா, நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் நினச்சேன், இப்போ வாழ்க்கையில் இருந்த அந்த தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு. தெய்வமும் கிடைச்சாச்சு, குருவும் கிடைச்சாச்சு, இதுக்கு மேலே நமக்கு எதுவும் வேண்டாம். 2 பேர் மித்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ரெஸ்ட் ஆல் தே வில் டேக் கேர். நம்ம வேலை என்னன்னா தினந்தோறும் 2 விஷயத்த சொல்லுது, குருவருள் திருவருள்னு எப்போதும் அதை செய்யறது. அதனால அந்த குரு பாதுக ஸ்தோத்திரம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. கேட்குறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், அதை பாராயணம் பண்ணுங்க. அப்புறம் நீங்க அதை பார்த்துக்க தெரியும். குரு பாதுக ஸ்தோத்திரம்னா குரு போட்டிருப்பார்ல பாதுகை, அந்த பாதுகையை பற்றியதான ஸ்தோத்திரம். சரி, அதுல என்னன்னா ஒரு சம்சார கடல்னு சொல்லணும். சம்சாரம்னு என்னன்னா, தப்பா புரிஞ்சுக்கூடாது, ஒய்ஃப்னு நினைச்சுக்க போறாங்க. சம்சாரம்னா வினை, கர்மவினை. கர்மவினையினால் சூழப்பட்ட ஒரு கடலிலே குதித்து வழி தெரியாமல் தத்தளிக்க கூடியவனுக்கு ஒரு படகு வரும். அந்த படகு எதுனா குருநாதர் போட்டிருக்க பாதுகை. அது உன்னை கரையேற்றும், மோட்சம் தரும், என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் தரும். அந்த நிறைய இப்போ அது ரொம்ப இன்ஸ்டால கூடி அது இதுதான் தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த குரு பாதுகை ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு இருக்கு. நமோ நமஹா ஸ்ரீ குரு பாதுகாபியாம், நமோ நமஹா ஸ்ரீ குரு பாதுகாபியாம்னு அது வரும். ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். ரொம்ப ஏக்கத்தோட ஒரு பக்தன் இருக்கும்போது, ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த கனெக்டடா நிறைய விஷயங்கள் தானா நடக்கும். அது வந்து இறைவன் திருவருள் தானா நடக்கும். எப்படி ஔவையாருக்கு வந்து இந்த சுட்ட பழம் சுடாத பழம் எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி. ஆமா ஆமா.
ஔவையார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய போயட், பெரிய ஒரு செயின்ட். ஆமா ஆமா. பட் அவங்களையே டெஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம முருகன். ஆமா ஆமா ஆமா. அந்த எபிசோட பத்தி. ஔவையார் படிச்சீங்கன்னா ஷீஸ் டோட்டலி சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். எல்லா புலவர்களை தாண்டிலும் அவங்ககிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பாட்டெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கற்றறிந்தவனுடைய குணத்தில் ஒன்று அது. ஔவையாருங்கிறது நம்ம இப்போ ஔவையார்னாலே எல்லா மனசுலையும் கேபி சுந்தராம்பாள் தான் ஞாபகம் வரும். பட் ஔவையாருனுடைய அந்த பாதைங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அதாவது இளமையிலே முதுமையை வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து விநாயகருடைய உபாசகர். சரி, நீங்க பாத்தீங்கன்னா விநாயகருடைய உபாசகருங்கிறது ரொம்ப கம்மியா தான் நீங்க பார்க்க முடியும். முருகனுக்கு இத்தனை அடியார்கள், சிவனுக்கு இத்தனை அடியார்கள், ஆனா விநாயகருடைய உபாசகர்னு ரொம்ப கம்மியா தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த உபாசனை ரொம்ப கஷ்டம். எளிமையான தெய்வம் விநாயகர் தான், அதே நேரத்தில் உபாசனையும் ரொம்ப கஷ்டமும் விநாயகர் தான். அந்த விநாயகர் உபாசனையில கரை கண்டவங்க ஔவையார். அதுல குறிப்பா ஔவையார் வந்து நம்ம வாழ்க்கையில விநாயகருடைய அருளை ரொம்ப எளிமையா வாங்கணுங்கிறதுக்காகவே அற்புதமான ஒரு பதிகம் கொடுத்துருக்குறாங்க. சீத கவள செந்தாமரை பூ, அப்படி விநாயகர் அகவல்னு. அது இன்னைக்கு இருக்கிற யோகிக் சயின்ஸ் எல்லாம் அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. அப்பேற்பட்ட ஔவையார் வந்து அவங்களுக்கு என்னன்னா யார்கிட்ட வேணா அவங்க வந்து ஜெயிச்சிட முடியும். ஏன்னா அவங்க வந்து அறிவுல வந்து டாப். அவங்களுக்கும் கம்பருக்கு சண்டை வரும். சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா கம்பர் வந்து நிறைய நகையெல்லாம் போட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருப்பாங்க. ஔவையார் இப்படி போயிட்டு இருக்காங்க, வேடிக்கையாக சொல்றது. அப்படி இருக்கிறாங்க கம்பர். உடனே அவர் சொல்றாரு, ஔவையார் அப்படி சொல்றாங்க, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. என்னன்னா, நான் ஒன்றும் இல்லடா, நீ நிறைய நான் மோதிரம் போட்டுக்க, கூட 2 பேர் எப்பவும் புகழ்ற மாதிரி வச்சுக்கிட்டே இரு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க, நீ போய் எதை சொன்னாலும் அதை கவிதையும் பா. எவ்வளவு ஒரு இன்னைக்கு இருக்கிற நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட ஔவையார் தான் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. அப்படி பழமுதிர் சோலை பக்கம் போகும்போது பசி எடுக்குது. நாவல் மரத்துக்கடியில் நிற்கிறாங்க. மேலே ஒரு பையன் உட்காந்துருக்கிறான். அப்போ பாட்டி வந்து பசிக்குதா பாட்டின்னு கேட்கணுன்னே, ஆமா தம்பி பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கட்டுமானோடனே, நாவல் பழருக்கு சாப்பிட்றியான்னா சாப்பிட்றேன்னு இருக்காங்க. அந்த பையன் வேணும்னே கேட்குறான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. அவையார் ஆல்ரெடி பசியில் இருக்கிறாங்க. தினடா அது கொடுமையாக போச்சு, சுட்ட பழம் சுடாத பழம்னு, சுடாத பழத்தையே போடுப்பா அப்படின்னு பையன் அப்படி மரத்தை குலுக்க அந்த பழமெல்லாம் கீழே வந்து விழுகுது. உடனே ஔவையார் அதை எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே மண்ணாயிருக்கு. இப்படி ஊதி இருக்காங்க. மேலே இருக்கிற பையன், என்ன பாட்டி பழம் சுடுதா, டப்புன்னு கீழே போட்டு விட்டாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறது ஔவையார் தான். வேற யாரும் ஜெயிக்காத ஔவையார ஒரு மாடு மேய்க்கிற பையன் கிளையில உட்காந்து ஒரு கேள்வியில் இப்படி தோற்கடிச்சு விட்டானேன்னு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. கண்டிப்பா அது மனுஷனா இருக்க முடியாது. அப்பவும் பாருங்க, அவங்கள வந்து மனுஷன் தோற்கடிக்க முடியாதுங்கிற தெளிவா இருக்கிறாங்க. இது யாரு நீன்னு கேட்கும்போது தான் காட்சி கொடுத்து முருகப்பெருமான் அப்படின்னு இது பண்றாங்க. அப்படி முருகனே வந்து காட்சி கொடுத்த போதும் ஔவையாருக்கு அதை ஆத்தலை. உள்ள போய் ஒரு பாட்டே எழுதிவிட்டாங்க. என்னன்னா, கருங்காலி கட்டைக்கு நானா கட்டை, இதுன்னா கருங்காலி கட்டையில கோடாலி செஞ்சு வெட்ட முடியாத இந்த மரத்தை வாழை மரத்துல செஞ்ச கோடாலி வெட்டி பிடிச்ச அப்படின்னு, 2 இரவு துஞ்சாது என் கண், உன்னி 2 நாளைக்கு தூக்கம் வராதே அப்படின்னு. அப்புறம் தான் ஔவையாருக்கும் முருகனுக்கும் கேள்வி பதில் நடக்குது. அப்போ ஔவையார்ட்ட முருகன் கேள்வி கேட்கிறார், உன் தமிழ்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. என்னன்னா, இன்னைக்கு நம்ம பாட்டிட்டெல்லாம் கதை கேட்கிற மாதிரி ஔவையார்ட்ட முருகன் கேட்கிறார், அரிது அரிது எது, அரிது ரேரஸ்ட் எதுன்னு ஔவையார் சொல்றாரு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது அறிவுள்ளாரை கனவுளும் நினைவுகளும் காண்பது தானேன்னு அப்படின்னு அப்படியே ஒரு பட்டியலிட்டுட்டு போறாங்க. அதைத்தான் நீங்க கந்தன் கருணை படம்னு நினைக்கிறேன். அதை கூடி அற்புதமா கண்ணதாசன் இதே பாட்டை அவருடைய விதத்தில் எழுதியிருப்பார். திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தன் மேனி புதியது, உனது தந்தை ஈசனுக்கு வேலும் மயிலும் புதியது, அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது நாமம் இனியது. அதுல என்னன்னா, முதலில் முடிவது, முடிவில் முதலது, 3 காலம் உணர்ந்த ஓருக்கு 6 முகம் புதியது அப்படின்னு ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பார். இதுதான் ஔவையாருடைய அந்த முருகனுக்கும் ஔவையாருக்கும் நடந்த விஷயம். அதுல இன்னொரு விஷயம்னா, அந்த மரம் இன்னைக்கு இருக்கு பழமுதிர் சோலையில. அப்படியா? ஓகே. இன்னைக்கு அந்த பழமுதிர் சோலை முருகன் கோயில் போற வழியில இருக்கு. அந்த நாவல் மரம் மட்டும் மித்த நாவல் பழம் வரக்கூடிய சீசன்ல வராது. அது ஐப்பசி சஷ்டி
சீசனில் தான் அது பூக்கும், கனி எல்லாம் கொடுக்கும். ஓ ஓகே. ஆமாம், அது போகும்போது அடியார்கள் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஔவையாரையே டெஸ்ட் பண்றாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம அடியார்களை டெஸ்ட் பண்ண. ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், சுவாமி கிட்ட போகும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க குற்றங்களை அவர் நீக்கித்தான் இது பண்ணுவாங்க. இன்னைக்கும் நீங்க வைகுண்ட ஏகாதசி நடக்குது இல்லை, அதுல ஒரு வைணவ சம்பிரதாயம் ஒன்று இருக்கு. ஐ திங்க் அந்த நதியினுடைய பேர் தெரியல. அதாவது சொர்க்கவாசல் வழியாக போகக்கூடிய ஆத்மாவை ஒரு நதியில குளிப்பாட்டிட்டு தான் திருப்பி அங்கே அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்குன்னா அந்த நதியில குளிக்கிறதுன்னு என்னன்னா, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்க வினையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த உயிரை ஒரு பரமாத்மாவோடு இணையறதுக்கு தகுதிப்படுத்துவது. ஔவையாரை ஏன் முருகன் டெஸ்ட் பண்ணாருன்னா, வித்யா கர்வம் இருக்கக்கூடாது. அதாவது படிப்பினாலே ஆணவம் வரக்கூடாது. எதுல ஆணவம் வந்தாலும் போயிடும். பணத்துல வந்தா போயிடும், பணம் இருக்கிற வரைக்கும் ஆணவருக்கும் போயிடும். பதவியில ஆணவம் வந்தா பதவி இருக்கிற வரைக்கும் ஆணவருக்கும் போயிடும். ஆனா படிப்பு 7 ஜென்மானாலும் நம்மளை விட்டு போகாது. அதனால அது கூட வந்த ஆணவமும் போகாது. அந்த ஔவையாருக்கு அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக திருத்தணும். என்னதான் இருந்தாலும் ஔவையார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவன் முக்தர். அவங்களுக்கு இது இருக்கக்கூடாதுன்னு முருகன் ஒரு விளையாட்டா அதை செய்யறார். அதே மாதிரி ஔவையாரனுடைய இன்னொரு சத்தியம் என்னன்னா, ஔவையார் வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஔவையாரனுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய சேரமான் பெருமானும் சுந்தரரும் கைலாயத்துக்கு போறாங்க. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, சுந்தரர் சிவபெருமானுடைய தோழன் ஃப்ரெண்டு, அவர் கைலாயத்துக்கு போலாம். அவருடைய ஃப்ரெண்டு சேரமான் பெருமானையும் கூட்டு போயிட்டார். இதுல என்ன வேடிக்கைன்னா, யாருக்கோட சேர்றோமோ அதுலதான் நம்ம வாழ்க்கை எங்க போய் சேருங்கிறதுல இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால கைலாய பதவியே கிடைக்குது. ஔவையார் பார்த்தாங்க, என்ன என்னை விட்டுக்கு போறாங்க அப்படின்னு. விநாயகர் சொன்னா, நீ எதைக்கும் கவலைப்படாது, நீ என்னை பூஜை பண்ணு, ஆத்மார்த்தமா நிம்மதியா உட்காந்து ஃபுல் பூஜை முடி அப்படின்னு பூஜையை முடிச்சார். சேரமான் பெருமானுக்கும் சுந்தரருக்கும் முன்னாடியே ஔவையாரை தும்பிக்கையில தூக்கி கைலாயத்துல விட்டாங்க. அது என்னன்னா, பூஜை பண்ணா நம்ம நினைக்க வேண்டிய இடத்துக்கு அந்த பூஜை நம்மளை கூட்டி செல்லும். அது அதுக்கான ஒரு பாடம் ஔவையார் வாழ்க்கையில கிடைச்சது. அந்த மாதிரி நக்கீரர் ஆமா, திருமுருகாற்றுப்படை. ஆமா, ஒன் ஆஃப் தி ரிச் டெக்ஸ்ட் ஆன் முருகர்னு வச்சுக்கலாம். ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படை வந்து சங்க இலக்கிய நூல்லாம் சொல்லுவாங்க. அதுல முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்வது, தமிழ் நிலத்துல அப்ப இருந்த அந்த வடிவங்கள், ஒவ்வொரு ஊரும் எப்படி இருந்தது, அங்க எந்தெந்த மன்னர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற கண்டென்ட்டை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் முருகனை வழிபட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை கொடுக்கக்கூடியது. அந்த வரிசையில தான் இன்னைக்கு ஆறுபடை வீட்டை சொல்றோம். ஓகே. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா, ஆறுபடை வீடு பார்த்தீங்கன்னா முருகனுடைய பிறந்து வளர்ந்து அப்படி இருக்கிற வரிசையில வராம, திருப்பரங்குன்றம் தெய்வ யானை கல்யாணம் பண்ணது, அதை எப்படி ஃபர்ஸ்டா வச்சிருக்கீங்க அப்படிலாம் சந்தேகம் வரல. அது ஏன்னா, திருமுருகாற்றுப்படையில நக்கீரருக்கு முருகப்பெருமான் 6 ஆதாரங்கள்ல காட்சி கொடுக்கிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அந்த 6 ஆதாரங்கள் காட்சி கொடுத்ததை வச்சுதான் நக்கீரர் அப்படி அந்த பாட்டை வடிவமைக்கிறார். அதுல குன்றுதோர் ஆடன்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அது என்னன்னா, மலைகள் எந்தெந்த மலையெல்லாம் சிறந்த மலையோ அதெல்லாம் முருகனுடைய மலை அப்படின்னு நக்கீரர் சொல்றார். அப்படி நக்கீரர் இதை கொடுத்ததற்கு காரணம், திருமுருகாற்றுப்படைன்னு பேர் வந்ததற்கு காரணம் என்னன்னா, வழி தெரியாம இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வழி அறிந்த புலவன் இப்படி போனா நீ நல்லா இருப்பன்னு ஆற்றுப்படுத்துவது. அதாவது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, மழை காலத்துல ஆத்துல வெள்ளம் போகும், தண்ணியெல்லாம் வத்தின பிறகு அது பாதையா மாறும். அதே மாதிரி வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஆற்றுப்படுத்தி வழிகாட்டக்கூடிய அந்த விதத்திலே பாடப்பட்டதால் அது எங்க போய் சேருது, முருகன்கிட்ட போய் சேருது. அதனால திருமுருக ஆற்றுப்படை. அதனால அந்த படை வீட்டுக்கும் அதுல சொல்லப்பட்ட கோவில்களுக்கும் ஆற்றுப்படை வீடுகள்னு பேர். அதை நம்ம பிற்காலத்துல அது 6 இருக்குங்காட்டி ஆறுபடை வீடுன்னு அப்படின்னு மாத்திட்டோம். அப்படின்னு மாறிடுச்சு. இது 2 தவறு கிடையாது. அது எண்ணிக்கையில சொல்லுது, அது வழியில சொல்லுது. அதனால இப்படித்தான் சொல்லணும்னு இல்லை. ஆனா ஆற்றுப்படை வீடு தான் முதல்ல வந்த பெயர். அதை அருளி செய்தது நக்கீரர் தான். நக்கீரர் வந்து நான் சொன்ன மாதிரி சிவபெருமானே நேர்ல வந்தாது கூடி தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாமல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேனு நம்ம படத்துல பாக்குற மாதிரி பாட்டிலே பிழை இருந்தால் அது பிழை என்று சொல்லியது நக்கீரர் தான். நக்கீரருக்கு வந்து ஒரு தனி இது இருக்கிறது. அவருடைய டெக்ஸ்ட் நீங்க பண்டைய தமிழ், சங்கத்தமிழ் எப்படி இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, சங்க பாடல்களோடு சேர்த்து திருமுருகாற்றுப்படையும் படிச்சீங்கன்னா அந்த தமிழ் அப்படித்தான் இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு டெக்ஸ்டா இருக்கு. ஆமா ஆமா. கிருபானந்த வாரியர், அதாவது சாமானியர்களுக்கு கூட முருகனை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய மகான். அவரை பற்றி உங்களுடைய வாழ்த்து.
அது அவரை நாயன்மார் வரிசையில தான் இன்னைக்கு சொல்லணும். அப்படியா? அவர் அப்படித்தான் சொல்லுவாங்க. கிருபானந்த வாரியார் நாயன்மாரோடு இணைந்தவர் அப்படின்னு. கிருபானந்த வாரியாருக்கு எப்படி இத்தனை ஞானம் வந்தது அப்படின்னா, அவருடைய தந்தை அவருக்கு கொடுத்தது. அவருடைய தந்தையும் தாயும் அற்புதமான தவசீலர்கள். அதாவது ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க முக்தி அடைகிற வரைக்கும் கோயிலுக்கு திருப்பணி திருப்பணி திருப்பணின்னு செஞ்ச ஒருத்தரை பார்க்கணும்னா அது கிருபானந்த வாரியார் தான். ஒரு சில சம்பவம் சொன்னால் நெகிழ்ந்து போயிடும். என்னன்னா, கிருபானந்த வாரியார் அவங்களுடைய அப்பா இருக்கிறார். அவங்க அப்பா வந்து முக்தி அடைகிறார், நல்லா இருக்கார், ஆரோக்கியமா இருக்கார். கிருபானந்த வாரியார் நிறைய சொற்பொழிவு பண்ண ஆரம்பிச்சிட்டார். நிறைய இடத்துக்கு சொற்பொழிவு பண்ண போயிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு அப்பெல்லாம் ஃபோன்லாம் கிடையாது. ஒருத்தரை அனுப்பி கிருபானந்த வாரியார் அப்பா வர சொல்றார். நீ பாட்டுக்கு இங்கே சொற்பொழிவு அது இதுன்னு போயிட்டே இருக்கிற, நான் வந்து நாளைக்கு இல்லை நாளானைக்குள்ள நான் இறந்துருவேன். நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். கிருபானந்த வாரியார் சொல்றாரு, எப்படிப்பா உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையே, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்போ ஒரு சொற்பொழிவுக்கு போயிடுறார். மறுபடியும் அவருடைய சகோதரர் ஒரு ஆள் அனுப்பி கிருபானந்த வாரியாரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க அப்பாட்ட பேசுறார். அவங்க அப்பா வந்து திருப்புகழ் பாட சொல்றார். நீ திருப்புகழ் பாடி இன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு என்னுடைய உயிர் பிரிந்து விடும் சொல்றாரு. கிருபானந்த வாரியாருக்கு ஒரு மாதிரி இருக்கு. திருப்பி வந்து நைட்ல அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு, அப்பா நீ முருகன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அவருக்கு கோபம் வந்துருமோன்னு பயம் வேற கிருபானந்த வாரியாருக்கு. நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, அவரை நான் மறக்கிற மாதிரி, நான் மறந்தாத்தானே நினைக்கிறதுக்கு அப்படின்னு. அப்பவும் ஒரு திருப்புகழ் பாட சொல்றார். கரெக்டா 3 மணிக்கு அவருடைய உயிர் பிரிகிறது. அதுவும் அவங்களுடைய வீர சைவ மரபுன்னு கிருபானந்த வாரியார், அவங்களது எப்பவுமே முக்தி இறைவனை அடையக்கூடியவங்களுடைய உயிரெல்லாம் உட்கார்ந்த நிலையில தான் போகும். ஓகே. கிருபானந்த வாரியாருக்கு அப்படித்தான் போச்சு. அவங்க அப்பா யோக நிலையில அப்படி உட்கார்ந்து இருக்கிறார், உயிர் பிரிஞ்சது. பாருங்க, அப்ப மண்ணே இவ்வளவு இருந்துன்னா மண்ணுல முளைச்ச செடியா எப்படி இருக்கும்? அதனாலதான் கிருபானந்த வாரியாருக்கும் அதே பழக்கம். கிருபானந்த வாரியார் அவரை பத்தி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். அதுல அவர் சொல்றார், ஒரு இடத்துக்கு போறார். போயிட்டு அந்த கோவிலுடைய திருப்பணி பண்ணணும். திருப்பணி பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்றோம், அதாவது தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மம்னு சொல்றோம். ஆனா கிருபானந்த வாரியார் அப்படி இல்லை. தனக்கு கிடைச்ச எல்லா காசையும் கோவில் கட்டுறதுக்குன்னே பயன்படுத்தினார். முருகன் கனவுலே அவர் காட்சி கொடுத்திருக்கிறார். அருணகிரிநாதர் கனவுல காட்சி கொடுத்திருக்கிறார். என்னன்னா, அருணகிரிநாதர் கனவுல காட்சி கொடுக்கிறார். அவர் என்ன சாப்பாடு கேட்கிறாரு அருணகிரிநாதர். அப்ப சாப்பாடு கேட்டு நைவேத்தியம்லாம் கனவுலயே நடக்குது. எல்லாம் முடிச்சுன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டார், சாமிக்கு அங்கே ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நிலத்தை வாங்கி அருணகிரிநாதர் பேர்ல எழுதி வைக்கிறார். எழுதி வச்சு அதுல வரக்கூடிய நெல் வந்து சுவாமிக்கு ஒரு தயிர் சாதம் உருண்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதை பிறர் கொடுக்கணும்னு ஒரு ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி எங்க அப்பா திட்டிடுவாரோன்னு அப்பாட்ட சொல்லாம காசு சேர்த்து வச்சு வீட்டுக்கு கொடுத்தது போக மிச்ச காசு எடுத்து வச்சு தனக்குன்னு இல்லாம அருணகிரிநாதருக்கு நிலம் வாங்கி வைக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு மலேசியா போறார். மலேசியா போகும்போது முருகன்கிட்ட சொல்லிட்டு போறாரு, என்னன்னா எனக்கு கிடைக்கிற இல்லை எல்லா காசும் திருப்பணிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த காலத்துல கிடைச்ச ஆயிரங்கள், அது இன்னைக்கு லட்சங்களுக்கு சமம், அத்தனை காசையும் கொண்டு வர்றாரு. இடையில இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் பிடிச்சோன்னா இந்த காசுல என்ன எதுன்னு அதுக்கும்போது சொன்னாரு, இது எதுவுமே என்னுடைய காசு இல்லை, இது அத்தனையுமே முருகன் கோவில் திருப்பணிக்கு தான் கொடுக்க போறேன். அது இல்லாம அவர் போயிட்டு வந்த பயண செலவு சாப்பாடு செலவுக்கெல்லாம் அவர் எழுதுன புத்தகத்தை வித்திருக்கிறார். அந்த புத்தகத்தை வித்த காசை அதுதான் எனக்குன்னு அதுல ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கு. 2 பிள்ளையும் காட்டணும்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கையெழுத்து கும்பிட்டு நீங்க சத்தியமா மனுஷ பிறவியே இல்லை தெய்வீக பிறவின்னு வணங்கி அவர் அமுச்சு வச்சார். அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் திருப்பணி. பாம்பன் சுவாமிகளை நேர்ல தரிசனம் பண்ணி இருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் நேர்ல தரிசனம் பண்ணி இருக்கிறார். அதுல கிருபானந்த வாரியாருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு கிராமத்து மக்கள் கூடி திருப்புகழ் முருகனை பத்தி பேசுறாங்கன்னா அது கிருபானந்த வாரியார் செய்தது தான். ஏன்னா அவருடைய சாமானியனுக்கும் பக்தி போய் சேரணும், ராமாயணம் போய் சேரணும். 10 நாள் பேசுவார், 15 நாள் பேசுவார். அதே மாதிரி விரதம், சஷ்டி, கிருத்திகை, சோமவாரம், அருணகிரிநாதர் குரு பூஜை, இந்த நாள்லாம் எதையும் சாப்பிட மாட்டார், உபவாசம் இருப்பார். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளும் அவருடைய நித்திய கர்மானுஷ்டம் பூஜையை விட்டது கிடையாது. கடுங்குளிர்ல இருக்கிறார், ஒரு இடத்துக்கு போறார், கடுங்குளிர்ல கூடி குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்றாரு. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில
எதிர்பாராத நேரத்துல எல்லாம் பெரிய பெரிய அசம்பாவிதங்கள்ல இருந்து அவர் தப்பிச்சிருக்கிறார். அந்த தப்பிச்சு அவருக்கு உதவி பண்ணது பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன், முருகன், இப்படி முருகன் பேர் தான் வரும். அதை அவர் எழுதி இருக்கிறார். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருவருளால எத்தனையோ திருப்பணிகளை அவ்வளவு அற்புதமா பண்ணி முடிச்சுட்டு ₹1 காசு இல்லாம ரயில்வே ஸ்டேஷன் நின்று இருக்கிறார். இப்படி எல்லாம் யாரை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும்? அப்ப கூடி முருகன் அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறார். டிக்கெட் எடுக்கிறதுக்கு முருகன் பேர் வச்ச ஒருத்தர் வந்து அவருக்கு சொற்பொழிவுக்கு முன்பணமும் கொடுத்து டிக்கெட்டை எடுக்கிறார். இப்படி என்னன்னா சுவாமி வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, சாமிக்காக வாழ்றவங்களை சாமி ஒருபோதும் கைவிட மாட்டார். அது கிருபானந்த வாரியார் வாழ்க்கையில கண்கூட பார்த்த உண்மை. நான் அவர் வாழ்க்கையிலிருந்து அனுதினமும் நான் எடுத்துக்கிற ஒரு பாடம்னா, முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார். முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இரு. சாமி அழகா எப்போ பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். எப்போ நகைச்சுவை, அவருடைய நகைச்சுவை ஒரு தனித்துவமானது. ஏன்னா சாமியை நம்பி வாழ்றவங்களுடைய வாழ்க்கையில புன்னகையை தவிர வேறு எதுவும் இருக்காது. அவர் வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ் கிடையாது, கவலை கிடையாது, எப்போதும் சந்தோஷமா இருப்பார். அதுல அவர் சொல்றார், குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு முக்தி மேல ஆசை வந்துருச்சு. இனிமேல் பிறக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்திருக்கா. காரணம் என்ன, அவங்க அப்பா அவர் ஸ்கூலுக்கு அனுப்பல. காலை வரைக்கும் இசை பயிற்சி, மத்தியானுக்கு அப்புறம் தேவாரம் திருப்புகள் பயிற்சி. அதுல ஒரு விஷயம் சொல்றார், அவருக்கு 11 வயசு என்னமோ இருக்கும் போதே கிட்டத்தட்ட 16,000 பாடல்களும் மனப்பாடமா சொல்லுவார். அப்படி அவங்க அப்பா அப்படி ஒரு வழியில கொடுத்துருக்கிறார். அதனாலதான் அவரு அவ்வளோ ஒரு அற்புதமான நிலைக்கு போனது. அவர் சொன்ன மாதிரியே முருகப்பெருமான் என்னை மயில் மேல வந்துதான் கூட்டிட்டு போமா, எருமை கடால யமன் என்கிட்ட வரமாட்டான்னு சொன்னார். அதே மாதிரி பிளேன்ல போயிட்டு இருக்கும்போது திருத்தணியை கிராஸ் பண்ணும்போது தணிகை மலையான் திரியிறான்னாரு. அவருடைய உடம்பை விட்டு அதே யோக நிலையில அவர் தந்தை மாதிரியே உட்கார்ந்த நிலையிலேயே அவருடைய உயிர் பிரிந்ததுன்னு சொல்ல முடியாது. அவர் உயிரை கழட்டி சுவாமி எடுத்து கொண்டு போனார். அது முருகனை ப்ரையாரிட்டியா வைக்கும் போது என்ன நடக்குங்கிறதுக்கான கண்கூடான உதாரணம். இப்போ இந்த மாதிரி பெரிய மகான்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது இல்லை, எப்படி ஒரு தெய்வத்தை கும்பிடணும், எப்படி அந்த தெய்வத்துக்கு நம்ம வாழ்க்கையை சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று நமக்கு தெரிய வருது. பட் அதே சமயத்துல இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைச்சு உருவாக்குறது அப்படிங்கிறது. முருகன் அப்ரோச் பண்ணும்போது முருகன் கிட்ட தன்னோட வாழ்க்கையை சரண்டர் பண்றது உத்தமமா, இல்லை முருகன் அருளால நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்றேன்னு அவங்களுடைய தேவையான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றது உத்தமமா? ஏன்னா சரண்டர் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இன்னைக்கு இருக்குது. சரி there is no difference between surrender and manifestation. ரெண்டுமே ஒண்ணுதான். என்னன்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை ஒன்று இருக்கிறது. அதாவது இப்படி ஒரு வழிபாடு இருக்கு, உருவம் சார்ந்த வழிபாடு, முருகனை தினந்தோறும் பூஜை பண்றது, பதிகம் பாடுறது, உருகி பாடுறது, இது ஒரு வழி என்றும், அதெல்லாம் வேண்டாம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அப்படின்னும் இருக்கு. ஆனா சமயம் அதுல உண்மை சொல்லுது, நீ என்ன நினைக்கிறேங்கிறது நீ இல்லை, உன் வினைதான் நினைக்க வைக்கும். அப்படி ஒண்ணு இருக்கு. நீ அப்படி நினைச்சுக்கலாம், நீ தான் நினைக்கிறேன்னு. நீ இப்படி நினைக்கிறதுக்கு காரணம் ஊழ்வினை. அந்த ஊழ்வினையை மாற்றுவது அரிது. அப்ப அதை மாற்றுறதுக்கு வழி என்னன்னா பக்தியும் சரணாகதியும் தான். அப்போ பக்தி பூர்வமாக போகக்கூடியது தான் நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை கொண்டு வர முடியும். இப்ப நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷனை பத்தி கேட்டங்காட்டி ஒரு உண்மையை சொல்றேன். என்னன்னா பாவமண்டலம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சில விஷயங்களே சொல்லுது. பாவமண்டலம்னா என்னன்னா, நீங்கள் எதுவாக உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் நீங்க, எதுவாக நீங்களை உணர்கின்றீர்களோ அதுதான் நீங்க. சமயம் சில விஷயத்தை சொல்லுது. என்னன்னா, இப்ப இந்த ரிச்சுவல் பண்ணும்போது, உதாரணத்துக்கு பூஜை பண்ணும்போது பூத சுத்தி அப்படின்னு ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சில சமயம் அச்சுதாய நமக, அனந்தாய நமன் தீர்த்தம். அதுல என்ன தத்துவம் சொல்லுதுன்னா, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சின். உனக்கு இனிமேல் பாவம் கிடையாது, நீ பாவமற்றவன். விவேகானந்தர் பார்வையில் சொல்லணும்னா, பலவீனமானவனுக்கும் பாவம் இருக்குன்னு நினைக்கிறவனுக்கும் நோயுற்றவனுக்கும் விவேகம் இல்லாதவனுக்கும் ஒருபோதும் முக்தி கிடைக்காது, விவேகானந்தருடைய வார்த்தை. அது மாதிரி இதுல ஒரு சூட்சுமம் இருக்குங்க. என்னன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தங்களை தாங்களே குறை உள்ளவர்களாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. என்னோட லிமிட் இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால முடியாது, என் வயசுல என்ன பண்ண முடியும், சின்ன வயசுலேயே எனக்கு வேலை கிடைக்காது. இன்னைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் வேலை கிடைக்காதுங்கிறது தீவிரமா நம்புறாங்க. அப்போ வேலையே கிடைக்காது. ஏன்னா நீங்க அதைத்தான் உணர்றீங்க. அதே மாதிரி நம்ம சமயம் சொல்லுது, நான் குற்றம் உள்ளவன், நான் பாவம் உள்ளவன், இப்படி எல்லாம் கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. நான் உள்ளதுலயே மன்னிப்புன்னு சொல்றோம்ல, எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு.
எல்லாத்தையும் மன்னிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்மளை நம்ம மன்னிக்கிறது. அதனாலதான் நம்ம சாமி கிட்ட போகும்போது குற்றமற்றவர்களாக போகணுங்கிறது முக்கியம். அதனாலதான் நம்ம குளிக்கிறோம். ஏன்னா குற்றம்ங்கிறது ஒரு அழுக்கு. வெளியே குளிக்கிறோம், திருநீர் பூசுறோம், எல்லாம் பண்றோம், அதெல்லாம் ஓகே. உள்ள இருக்கிற குற்றத்தை எப்படி நீக்கிறது? அதனாலதான் தினந்தோறும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சுவாமி கிட்ட பாவம் பண்ணியிருக்கோம் பண்ணியலங்கிறது ரெண்டாவது. நான் இப்போ முன்னாடி சொன்ன பாருங்க, விகிதம் அபிகிதம் வா சர்வமேத க்ஷமத்வம் எல்லா அப்ப என்னன்னா பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது குற்றம் உணர்ச்சியோட இல்லை, சுவாமி மன்னிச்சுட்டார், ஐ எம் ஃப்ரீ, நான் குற்றமற்றவன் அப்படின்னு எப்ப நீங்க உணர்றீங்களோ அப்பவே உங்க மனசுல ஒரு பாரம் போகும். இந்த பாவ மண்டலத்தை தான் என்ன சொல்றாங்க, மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறாங்க. நீங்க எப்படி உணர்கின்றீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை திருப்ப திருப்ப சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். சில பேர் ஆஃபீஸுக்கு லேட்டா போறாங்க, 10 நாள் லேட்டா போனாங்கன்னா 11ஆவது நாள் அவங்க லேட்டா போக வேண்டாம். அவங்க லேட்டா போறதுக்கு என்ன காரணம் தேவையோ தானா நடக்கும். ஏன்னா யுவர் ரொட்டீன் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்ட். அதே தான் இந்த ரொட்டீனை மாத்துறது தான் சமயம் என்ன சொல்லுது, நித்திய அனுஷ்டானம்ங்கிறது. அந்த நித்திய அனுஷ்டானம் என்ன சொல்லுது, நீ பரம்பொருள் உள்ள இருக்கிற பரம்பொருளை உணரு அப்படின்னா திருப்ப திருப்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்க அந்த நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையை தானாக உருவாகும். இதைத்தான் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்கிறோம். தினமும் சாமி கும்பிட சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா சாமிக்கு நல்லது இல்லை, நமக்கு நல்லது. அப்போ இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்படின்னா சில சமயம் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு விஷயம் இருக்கிறது, என்ன நம்மளே நாமளே ஏமாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது. அப்போது அதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கும் போது தான் அதுவும் சரியாக பண்ண முடியும். அந்த ஆழ்ந்த புரிதல் எது தரும்னா மெய்ஞான அறிவுங்கிற ஆன்மீகம் தான் தரும். அதுவும் அறிவற்ற ஆன்மீகம் வேஸ்ட், மூட நம்பிக்கைங்கிறது அது ஒரு தனி பாட்டு, அதை நம்ம அப்போ கூடி பேசலாம். உண்மையான சமயமும் ஆன்மீகமும் அதை தெளிவுபடுத்தும். அந்த வழியில போகும்போது நம்மளால நிச்சயமா நினைத்ததெல்லாம் நம்மளால கொண்டு வர முடியும். நிச்சயமா. இப்போ நீங்க சொன்ன அந்த கில்ட்டை பத்தி பேசும்போது இந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸை நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணிடுறாங்க, அந்த இதய கதவை க்ளோஸ் பண்ணி வச்சு. ஆமா. ஸோ அது ஒரு கிரேஸ், கடவுளோட கிரேஸ் வர்றதுக்கான ஒரு பெரிய தடையாது இருக்கு. நிச்சயமா. அதாவது என்னன்னா அதுக்குன்னு பாவம் பண்றது, பாவம் அப்படின்னா என்னன்னா தர்மத்திற்கு எதிரான இருக்கிறது. அதாவது இந்த பாவத்துல பிறருக்கு செய்யறது மட்டும் பாவம் இல்லை, நமக்கு நாம் செய்து கொள்வதும் பாவம் தான். அதாவது என்னுடைய வேலையை செய்யாம இருப்பது, சோகமாக இருப்பது, கவலையாக இருப்பது, துக்கமாக இருப்பது, இதெல்லாம் பாவம் தான். இதெல்லாம் பாவம் தான், எனக்கு நான் செஞ்சுக்கிற பாவம். அப்போ பிறருக்கு நான் செய்யற அந்த வஞ்சனை, கோபம், பிற மேல காட்டுற வெறுப்பு, இதெல்லாம் தேக்கி வைக்க இறைவன் அருள் வருங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா குப்பை நிறைஞ்ச இடத்துக்குள்ள நம்மளாலே உட்கார முடியாது. இப்போ வாரியார் சுவாமி வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க வாரியார் சுவாமி சின்ன பையனா இருக்கிறார், கீழே உட்கார போறார். கீழே உட்கார போகும்போது ஒரு கீழே அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிட்டு உட்கார்றார். இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, துணி அழுக்காயிரும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றியே, உன் மனசு அழுக்கானா எப்படி சாமி வருவார்னு கேட்குறான். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பாடமா சுவாமி சொல்றாரு. அப்போ மனசனுடைய அழுக்க முதல்ல கிளீன் பண்றது நம்மளுடைய வேலை. எப்போ பார்த்தா நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பழசை நினைச்சு பழசுங்கிறது செத்த எலி மாதிரி, அதை மனசுக்குள்ள போட்டிருக்கிற வரைக்கும் நாற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம என்னதான் சென்ட் அடிச்சாலும் சென்ட் இருக்கு, நான் ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்புறம் போச்சுன்னா செத்தடி நாற்று அடிக்கத்தான் செய்யும். பழசு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான். இட் cannot கம் பேக் அகெயின். அப்போ என்னன்னா நம்ம திருப்ப பழசை நினைச்சு இது பண்ணக்கூடாது. இது சொல்லுவதற்கு இயல்பு. ஆனா நான் நடைமுறையில் நிறைய மனிதர்களை பார்க்குறேன், எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்னை எப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி பழசுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகழ்காலம் என்ற அற்புதமான தருணத்தை ஈவிரக்கில்லாமல் கொண்டுகிட்டு இருக்காங்க. டோன்ட் பி இன் பாஸ்ட், டோன்ட் பி இன் ஃபியூச்சர். என்னன்னா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது, கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, நிகழ்காலத்தில் என்ன இருக்குன்னே தெரியாம விட்டுறது. அப்ப இது ரெண்டும் ஆன்மீகத்துக்கு நேர் எதிரானது. அது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தினந்தோறும் திருப்புகள் பாடினாலும் பூஜை பண்ணினாலும் அது எல்லாமே நல்லது பண்ணும். ஆனா ஓட்ட பாத்திரத்துல பிடிச்ச தண்ணி மாரி வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நிச்சயம். கவலை ஒரு பக்கம், எந்நேரமும் ஏதாவது நடந்துருமோங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம். ஆமா. இந்த விஷயம் ரொம்ப காமனா பார்க்க முடியுது. ஐயோ இது நடந்துருமோ நமக்கு அப்படிங்கிற சம்பந்தமே இல்லாம ஒரு பயம் மனசுக்குள்ள அவங்கள ஒரு பிரிசனரா வச்சிருக்குது இல்லையா? முருக பக்தனா இருந்துட்டு பயப்படலாமாங்கிறது இன்னொரு கேள்வி. ஏன்னா வீரனுக்கெல்லாம் வீரன், பயத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகன்.
பட் அதை தாண்டி இந்த பயம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி போக்குறது? அற்புதமான கேள்வி. பயம் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா மனசில் இருக்குது. பக்தி எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. எல்லாமே மனசில் இருக்குது. இப்போ மனசுனா என்ன, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மனசுங்கிறது நம்மளுடைய உபனிஷத் சொல்லுது, உன்னுடைய அறியாமையினுடைய ஒரு வடிவம் தான் மனசு. இந்த டோட்டல் எப்படி சொல்கிறது, ஒரு அறியாமையினுடைய மொத்த வடிவம் மனசு. இந்த பயம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு அதனுடைய அடிப்படை, அதனுடைய பேஸ் எதுனா நம்மளுடைய ஆசை. என்னுடைய ஆசை பகவத்கீதையை ரொம்ப சொல்லுது, ஆசையிலிருந்து தான் சகலம் உற்பத்தி ஆகுது. ஆசைங்கிற ஒரு விதையிலிருந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்னு இப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்துக்கிட்டே இருக்கு. இது ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் எங்கே நான் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கு பக்தி மட்டும் போதாது. ஏன்னா பக்தி என்பது ஒரு குறுகிய உணர்வு. குறுகியன்னா நான் சொல்றது தாழ்வு இல்லை, அது இட் cannot prolong. நம்மளால 24 மணி நேரம் பக்திக்குள்ள நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த நிலைக்குன்னா போகலை. இப்போ வாரியார் சுவாமி, வள்ளலார்லாம் இருக்க முடியும், நம்ம அப்படி இருக்க முடியாது. அப்போ என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது துண்டு துண்டா ஆன விஷயங்கள். பக்தி ஒரு ஸ்பேஸு. அப்போ அடுத்த ஸ்பேஸ் நான் என்ன வச்சுருக்கேன்னா, அதுக்கு ஈக்குவலான என்னைய மறக்க வைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய எது என்ட்டு இல்லை. அப்போ எது வெற்றிடத்தை எது வந்து அடைக்கும்னா, ஒன்று கவலை அடைக்கும், இல்லைன்னா பயம் அடைக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிரானதை அடைக்கும். ஏன்னா மனசுங்கிறது நெகட்டிவிட்டி தான். இட்ஸ் அ நெகட்டிவ் திங். ஆனால் அதே மனசுல இருந்து தான் நம்ம முக்தி அடைய முடியும். அதே மனசு மூலம் தான் நல்லதையும் அடைய முடியும். ஆனால் இயல்பில் அது என்ன ஆகும்னா, நெகட்டிவ்ல போய் தான் உட்காரும். ஏன்னா இது இயல்பு. இது இயல்பு. நல்லா பாருங்க, நம்ம வாழ்க்கையில 10 நல்ல விஷயம் நடந்திருக்கும். நல்ல விஷயம் நடக்காத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? ஆனா ஒருபோதும் நல்லது நம்ம மனசுல நிக்காது. எனக்கு ஒரு துக்கம் நடந்துருது, இல்ல மறக்க முடியாத ஒரு வெறுப்பு நடந்துருது அப்படின்னா அந்த வெறுப்பு உள்ள தங்கும். ஏன்னா அது இயல்பு. அந்த இயல்பை நம்ம மாற்ற முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதுக்கு அடுத்த ஒரு விஷயம்தான் கலை. கலைன்னு ஒரு விஷயம். என்ன கலைன்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்க இன்னைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல லௌகீகம், அதாவது அன்றாட உலகியல் விஷயங்களை தாண்டி நம்ம எதை யோசிச்சோம்? எதுவுமே இருக்காது. காலையில தொடங்கி ஆஃபீஸுக்கு போறது, நான் எல்லாத்தையும் தான் உலகியல்ல சொல்லிடுவேன். ஆஃபீஸு, குடும்பம், பணம், கவலை, இல்லை தினமும் நம்ம சந்திக்கிற விஷயங்கள். இதை தாண்டி என்ன இருக்கு நம்ம கிட்ட? அப்போ இதை தாண்டி ஒரு விஷயத்தை இதில் கொண்டு வந்து வச்சாதான் இதை நம்ம போக்கடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்னதான் திருப்ப ஸ்லோகங்கள் சொன்னாலும், என்னதான் பதிகம் பாடினாலும் அது வரைக்கும் நல்லா இருக்கும். போய் படுத்தணும் பயம் வந்துடும். அப்போ அது போகணும்னா அதுக்குத்தான் வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அறிவு தான் அதை நீக்கும். அறிவு தான் அதை நீக்கும். அறிவை எங்கிருந்து வாங்க முடியும்னா, யூ கேனாட் டேக் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக். எவ்வளோ படித்தாலும் அது இருந்து. அப்போ என்னென்னா, நம்ம தான் கண்டடையணும், நம்ம தான் போய் அடையணும். அதுக்கு ஒரு வழி தான் கலை. கலைன்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் இது மியூசிக். மியூசிக்குமே இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ரசிக்கிற மனோபாவம் நமக்கு கிடையாது. சத்தம் தான் இசைன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, அப்போ அந்த இசையை நம்ம எப்படி போய் அடையிறதுனா, இங்கே பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு ஈகர்னஸ் வரும். அந்த இசையை நான் எப்படி கேட்குறேன்னா, தட் இஸ் நோ வே, டீச் பண்ண முடியாது, நீங்கள் தான் கண்டடையணும். அது கர்நாடக இசையாக இருக்கலாம், ஹிந்துஸ்தானி இசையாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய கோவிலில் வாசிக்கக்கூடிய நாதஸ்வரமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு இசையை கேட்க ரசிக்க பழகிறது. அதுக்கப்புறம் ஓவியக்கலை, கட்டடக்கலை. நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்க, இத்தனை சிற்பங்கள் எதுக்கு? இவ்வளவு சிற்பங்கள் எதுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான வரி, வானத்தை பார்த்து நிறைய நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கும்போது, ரசிக்க தெரியாத மனிதனுக்கு தேவையற்ற ஆடம்பரம் இதெல்லாம். அவன் எவனுமே வானத்தை பார்க்க அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆடம்பரம் அப்படின்னா. ஸோ இதுதான் ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நீங்கள் கட்டாயம் தேடி தான் கண்டடைய முடியும். இதை கேட்கக்கூடியவங்களுக்கு நான் என் வாழ்க்கையில் எப்படி அதை கண்டடைகிறேங்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் திரு ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகன் இதை ரொம்ப தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார். முழுமை அறிவு, யூனிஃபைடு விஸ்டம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக ஓவியக்கலை, இசை பயிற்சி, மரபு இசை பயிற்சி, சைவ சித்தாந்த பயிற்சி, வைணவ தத்துவம், சைவ தத்துவம், இலக்கியம் நிறைய பயிற்சி கொடுக்குறார். அவர் யூனிஃபைடு விஸ்டம்ங்கிற யூடியூப்ல இதை பற்றி நிறைய பேசி இருக்கிறார். இதுல ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிறது, இதை ஏதாவது ஒன்று எடுத்து அதை எக்காரணம் கொண்டும் இதுல இருந்து எனக்கு என்ன லாபம்னு யோசிக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மை, நீங்க ஒரு புக்கு படிச்சீங்கன்னா உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இதனால என்ன யூஸ், வாட் இஸ் த டேக் அவே? டேக் அவே
எப்போ பார்த்தாலும் பயன் பயன் பயன்னு இந்த வியாபார புத்தியை தூக்கி எறியாத வரைக்கும் நமக்கு நிம்மதி வராது. அந்த வியாபார புத்திங்கிற ஆசையிலேருந்து வர்றது தான் பயங்கிறது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பையன் இப்போ நான் வந்து ஒரு இசை கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு இது கேட்டுருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஏதாவது பொழப்ப பார்க்கலாம்ல, இப்படிதான் இருக்கும். ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பயத்தை நீக்கிறதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னா, டு அக்செப்ட் தி ரியாலிட்டி. ஒன்று அக்செப்ட் ரியாலிட்டி என்னன்னா, ஆன்மீக முருக பக்திக்குள்ள போறவங்களுக்கு விஷயம் என்னன்னா, எல்லாமே முருகனுடைய திருவுருளா நடக்கும். எது நடக்கணுமோ அது நடந்துதான் தீரும். நீங்க என்னதான் தலையிலா நின்னாலும் ஒன்றும் மாற போறது இல்லை. அதுல என்ன, நான் இப்படி சொன்ன உடனேயே மனசுக்குள்ள என்ன தோணும், அப்ப எனக்கு வந்து நெகட்டிவ் நடந்தே தீரும். அப்படி இல்லைங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது இல்லை. சாமி திருவிழா எது நடந்தாலும் நடந்துட்டு போகுது அப்படின்னு கிடைச்சிருக்க வாழ்க்கையை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அப்படியே நெகட்டிவ் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு பெரும்பான்மையான உளச்சிக்கல், நீங்க சொல்ற உளச்சிக்கல்ல யார் அதிகமா இருப்பாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா தே ஆர் டோட்டலி இன்டு என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்னா குறுகிய காலத்துல உங்களை மறக்க செய்யும். வெதர் இட் மைட் பி வீடியோ கேம், அது வந்து சூதாட்டம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அதுல போயிட்டு ரிட்டர்ன் வருவீங்கல்ல, அப்ப இன்னும் தீவிர உளச்சிக்கல்ல போவீங்க, இன்னும் தீவிரமா போவீங்க. அப்போ அந்த பியூர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, என்டர்டெயின்மெண்ட் புரியறதுக்காக சொல்றேன். அப்போ எதுனா, இப்போ நான் ஒரு கோவிலை தேடி போறேன். இந்த உதாரணத்துக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்லுல சிலை செஞ்சிருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கும் போது இந்த கோயில் இருக்கா, இந்த ஊர்ல இருக்கா, இந்த ஊர்ல இருக்கான்னு பயணிக்க ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது அந்த நேரத்துல என்னுடைய பயம் தெரியாது, என்னுடைய அன்றாடம் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு மேக் அவர் லைஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் அடைச்சி கொண்டு வர முடியும். அதில் நான் எப்போது சொல்றது உண்டு, வாழ்க்கையில துயரற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அடிப்படை. முன்னாடி அது இயல்புலேயே தமிழ் சமூகத்தில் இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. அது என்னன்னா, ஒன்று பக்தி, மற்றொன்று கலை, மற்றொன்று இலக்கியம். இது 3 தான் நம்மை விடுவிக்கும். அது அந்த அன்றாட சிக்கல்களிலிருந்து விடுவித்து வெளியே வருவதற்கு இது 3ம் அடிப்படை. இது 3லையும் தனி மனித பயிற்சியும் உந்துதலும் தேடி அடைந்தால்தான் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி யூடியூப் கொடுத்துருமா, ChatGPT கொடுத்துருமான்னு கேட்டால் கொடுக்காது. நம்ம தான் கண்டடையணும். நிச்சயமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஆக்சுவலாக அவ்வளோ உண்மை இருக்குது. அந்த ஒரு புக்கு படிக்கிறதுல, ஒரு நல்ல சிறந்த ஒரு புக்கு படிக்கிறதுல நமக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமா வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நிச்சயமா வரும். அதில் இன்னொன்று சொன்னீங்கல்ல, இந்த இதில் சமீபத்தில் ஒரு இது படித்தேன். என்னன்னா, ஒருத்தர் வந்து அவருடைய ஒய்ஃப்னால ஏமாற்றப்படுகிறார். அவர் கூட வேலை செஞ்சவங்கனால நடந்தது, கூட வேலை செஞ்சவங்கனால ஏமாற்றப்படுறாங்க. பல கோடி ரூபாய் நஷ்டமாகுது. கடனெல்லாம் அவர் தலையில கட்டுறாங்க. இத்தனை முடிச்சுன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? எல்லாம் லாஸ். எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு அவர் கடிதத்தை எழுதுறார். அவர் ரிட்டன் ஒரு லெட்டர் எழுதுறார். இதை நீங்க நினைச்சு வெறுப்புற்று வெறுப்பை சுவைத்து வாழலாம், இல்லைன்னா இன்னொரு லைஃப் இருக்குன்னு எழுதுறாரு. இதை கேட்டோன்னே, இந்த லெட்டர் வந்தோடனே அவருக்கு உச்சகட்ட கோபம் வந்து ஜெயமோகனை பூரா திட்டி எழுதுறாரு. கொஞ்ச நாள் ஆகுது, திருப்பி அவர்கிட்ட ஒரு லெட்டர் வருது. அவர் ஜெயமோகன் சொன்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, ஒரு கடற்கரை இருக்கு, கடற்கரையில் போய் நிற்கிறார். சூரியன் அப்பதான் ரைஸ் ஆகி வருது. உள்ளுக்குள்ள தண்ணீரியாமல் கண்ணீர் வருது. நீங்க கேட்டீங்கன்னா அந்த கண்ணீர் என்னமோ அவருக்குள்ள கண்ணீர் வருது. அப்ப ஒரு முடிவு, இனிமேல் என் வாழ்க்கையில் துயர் கிடையாது, இனிமேல் என் வாழ்க்கையில் பயம் கிடையாது, இனிப்பை தேடி தேடி அடைய போகிறேன். உடனே கடைக்கு போனாரு, 2 குலோப்ஜாம் சாப்பிட்றாரு, நல்ல சட்டையை வாங்கி போடுறார், நல்ல பாட்டு கேட்கிறார், இளையராஜா பாட்டு கேட்கிறார். உடனே முடிவு பண்ணார், இனிமேல் என் வாழ்க்கையில் இனிப்பை தவிர எதுவுக்கும் இடம் கிடையாது. வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றார், நல்ல நிலைமைக்கு போறார். இது அப்படியே எழுதியிருக்கிறார். அதுல சொல்றார், இதுக்கு பேர் தான் மது வித்தை அப்படிங்கிற. மது வித்தைனா உபநிஷத்துல தேனை கண்டடைதல் அப்படின்னு ஒரு தேனா எங்கன்னா இனிப்பு. இந்த சொல்ல முடியாத இனிப்பினால்தான் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இனிப்பை கண்டறியது. அதுல நான் என்ன எடுத்தேன்னா, இப்போ வரைக்கும் அது என்னால ஜீரணிக்க முடியாது. என்னால அது ஏற்படுத்தின அந்த தாக்கத்திலிருந்து நான் வெளியவே வர முடியல. என்னன்னா, தேனை தேடும் தேனீக்கு உலகம் முழுக்க தேன் தான். எதை நீ தேடுறியோ தேனா, அதுக்கு தேனிலேயே பிறந்து தேனுக்காகவே வாழ்ந்து தேனிலேயே மடியக்கூடிய ஒரு தேனீக்கு உலகம் முழுக்க தேன் தான். அதுக்கு குப்பை தெரியாது, துரோகம் தெரியாது, கவலை தெரியாது. அதோட நோக்கம் பூரா என்னது? தேன் தான். என் வாழ்க்கை அதுதான். நான் ஒரு தேனி,
நான் தேடி அடைகிறதெல்லாம் தேனைத்தான் தேடுவேன், வேற எது கிடைச்சாலும் துப்பிடுவேன். ஆனா துப்பாம கவலையும் பயத்தையும் சுவைக்கிறது அவங்கவுங்க கையில இருக்கு. அதுக்கு அவங்கவுங்க தான் அதை விட்டு வெளியே வரணும். நிறைய பக்தர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், முருகன் என்னுடைய கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. பட் அந்த கனவை எப்படி இன்டர்பிரட் பண்றது, ஒரு பிளெஸ்ஸிங்கா நினைச்சுக்கிறதா, இல்லை எப்படி அதை நினைச்சுக்கிறது, இல்லை அது மூலியமா ஏதோ அந்த கனவு மூலியமா முருகர் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராரா, இப்படி சில கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இந்த கனவு, முருகரை பத்தின கனவு அப்படிங்கிற விஷயத்த பக்தர்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அற்புதமான கேள்வி. இதில் 2 விஷயம் இருக்குங்க. அதாவது சுவாமி திருவருளால் ஏற்படக்கூடிய கனவு, நம்மளுடைய தேக்கி வைத்த ஞாபகங்களிலிருந்து ஏற்படக்கூடிய மனதனுடைய தொடர்ச்சியினால் ஏற்படக்கூடிய கனவு 2 இருக்கு. இது 2ஐயும் துல்லியமாக நம்மளால் வேறுபடுத்த முடியும். முதல் விஷயத்தை சொல்லிடுறேன். திருவருளால் ஏற்படக்கூடிய கனவு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தை இடையராது முருகப்பெருமானை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திருச்செந்தூர் முருகன் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த அடையாளத்தோடையே உங்கள் கனவுல வரும். அந்த அடையாளம்னா என்னென்னா, கடலோ இல்லை நாளிக்கிணறோ இப்படி இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கும். உதாரணத்துக்கு பச்சை சாத்தினா பச்சை சாத்திலே சுவாமி வருவார். அப்போ அதை நம்ம திருவருள்னு எடுத்துக்கணும். அதில் இன்டரப்ட் பண்ணி ஏதாவது எடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். அந்த திருவருள் எதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்குதோ அதை தானாக சொல்லும் உங்ககிட்ட. உதாரணத்துக்கு நீங்கள் திருச்செந்தூர் போகணும்னா திருச்செந்தூர் வரும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, மலேசியாவில் ஒரு அடியாருடைய கனவுல ஒரு நம்பர் ஒன்று வருது. சரி, அந்த நம்பர் என்னன்னா, அவர் என்ன நினச்சிவிட்டார், லாட்ரி டிக்கெட் நம்பர் தான் வருதுன்னு நினச்சி அவர் போய் லாட்ரி டிக்கெட் வாங்கி ஒன்றும் விழுகலை. அவர் என்கிட்ட கேட்டார், ஐயா இந்த மாதிரி முருகன் சம்மந்தமாக ஒரு நம்பர் வந்தது, நான் போய் டிக்கெட் வாங்கணும், ஒன்றும் கிடைக்கல, என்ன சார் இப்படி பண்ணிட்டார் முருகன் அப்படின்னா. இவ்வளவுதான் நம்ம அறிவு. அது ஏன் திருப்புகள் நம்பராக இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு. சார் கண்ணையே திறந்து விட்டீங்க சார்ன்னு அப்போவே போய் அந்த திருப்புகள் எடுத்து படித்தா, அவர் இவ்வளவு நாள் எந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அந்த கோவிலினுடைய திருப்புகள். அப்போது இதுதான். இப்போ அவர் அப்படியே விட்டுருந்துருக்கலாம். இப்போ இடையில என்ன சந்திக்கணும், நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு ஏற்படுத்தினது திருவருள் தான். இப்படி ஒரு கனவுல நமக்கு சுவாமியினுடைய திருவருள்னால ஏதாவது நடக்கணும்னு இருந்தா அதை முருகனே நடத்தி வைப்பார். நம்ம அதை போட்டு இன்டர்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நான் முன்னாடி சொன்ன திருவருள்னால் ஏற்படக்கூடிய கனவு. நான் அது என்னுடைய இந்த இன்டர்வியூவில் சொன்னேன்னு தெரியல, இருந்தால் திருப்பி சொல்கிறேன். ஒரு தடவை என் கனவுல திருக்கோளக்கான்னு வார்த்தையே வந்தது. நான் அந்த கோவிலை அடித்து நெட்டில் பார்க்கும்போது அது என்னன்னா, திருஞான சம்பந்தருக்கு பொற்தாளம் கொடுத்தது. அதாவது திருஞான சம்பந்தர் கையில் தாளம் தட்டி பாடுறார். சுவாமி பார்க்குற, ஐயோ குழந்தை கை தட்டுனா செவந்துருமேன்னு சொல்லி தங்கத்தில் தாளம் கொடுக்குறார். தங்கத்தில் கொடுத்தோம்னா அதில் சத்தம் வர மாட்டேங்குது. அம்பாள் பார்த்தா, எப்போ பார்த்தா சுவாமி இப்படி பண்ணுறாருன்ட்டு அதற்கு ஓசை கொடுக்குறா, சத்தத்தை கொடுத்தா. அதனாலேயே அங்கே இருக்க அம்பாளுடைய பெயர் ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு பெயர். அதில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த கோவிலுக்கு கலை ஃபீல்டில் இருக்கிறவங்க, பேச்சாளர்கள், இசை வல்லுநர்கள், பாடகர்கள், இந்த கலை ஃபீல்டில் இருக்கவங்களாம் அங்கே போனால் வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்குங்கிறது இது. இப்போ ஏன் அது என் கனவுல வந்தது அப்படின்னா, ஒன்றும் ஏன் முயற்சிலாம் கிடையாது. சாமி ஏதோ திருவருள் கூட்டு வித்துருக்கிறது. ஆனால் இன்னமும் என்னால் அந்த கோவிலுக்கு போக முடியல. காரணம் என்ன, வந்துருச்சு, என்ன போய் அங்கே நிற்க வைக்கிறதும் திருவருள் நிற்க வைக்கும். அது வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே சாமிகிட்ட வேண்டிக்க வேண்டியது தான். இப்படி ஒரு கனவு வந்ததுன்னா அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணணும்னு கிடையாது. ஒன்று இது ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், என்ன அலைகள்னால சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கனவுங்கிறது அது அடிக்கடி வரும். இப்போ நம்ம ஏதோ கோயிலுக்கு போன மாதிரி இது மாதிரிலாம் ஏதோ சாமி சொந்தம் வந்தால் கனவு வந்ததுன்னா அதை திருவருள்னு நினச்சிட்டு விட்டுற வேண்டியது. அதை போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு இல்லை. சில பேருக்கு மோசமான கனவுகளும் வரும். உதாரணத்துக்கு சாமி சிலை உடையிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்தில் கனவு வந்ததுன்னா அதையும் நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டாம். அதில் ஒரு பயம், ஒரு சங்கடம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்னன்னா, நான் திருப்பம் சொல்கிறேன், மனம் என்பது ஒரு தீவிர ஆழ்ந்த நினைவடைகளினால் உருவானது. சித்தாந்த பார்வையில் சொல்லணும்னா, சித்தம், புத்தி, அகங்காரம், மனசு. இல்லை சித்தங்கிற நிலை என்னன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. பூர்வ ஜென்ம நினைவுகள், இந்த ஜென்ம நினைவுகள்னு எல்லாம் சேர்த்து வச்சிருக்க ஹார்ட் டிஸ்க். அது மீள சிந்திக்கும்னு சித்தாந்தம் சொல்லுது. என்னன்னா, திருப்ப அது காட்சிகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த காட்சிகளை நினச்சி நம்ம பயப்படணும்னு இல்லை. நான் முன்னாடி சொன்னேன், திருவருளால் ஏற்படக்கூடிய கனவுங்கிறது துல்லியமாக நம்மளால வேறுபடுத்தி சொல்ல முடியும். அது நம்ம அது சாமி தான் உத்தரவு கொடுத்தாருன்னு யார்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியமே நமக்கு வராது. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்க இதை பற்றி பொருட்படுத்தணும்னு அவசியம் இல்லை.
இன்னொரு வகையில பார்த்தோம்னா சாமி ப்ராபப்ளி நம்ம நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தணும்னு கூட இந்த மாதிரி சில நிகழ்வுல நடத்தலாம் இல்லையா? ஆமா, நம்பிக்கையை தாண்டி ஆமான்னு உணர்றது. நான் இருக்கேன், கை இருக்குங்கிறது நான் நம்பல, இருக்கு. அது மாதிரிதான் சாமி இருக்கிறார். அது ஆரம்ப ஸ்டேஜ் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தாண்டி உணர்வு, ஆமா நான் போய் சாமி உண்மை அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போகும். முருகருக்கு 16 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, பாலமுருகன், சண்முகன், இந்த மாதிரி பல ஃபார்ம்ஸ் இருக்குன்றாங்க. எதனால இந்த 16 ஃபார்ம்ஸ் அண்ட் அதுல ஒரு 4 ஃபார்ம்ஸை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த 16 வடிவங்களும் ஆகமம் சொல்லுது. முருகப்பெருமானுடைய 16 வடிவங்கள். இந்த 16 வடிவங்களும் முருகப்பெருமான் எடுத்துக்கொண்டது. அதாவது இது எப்படி இந்த வடிவத்தை கண்டடைகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரிஷிகள் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை கண்டறிந்த ரிஷி. ஆக்சுவலா மந்திரத்தை எழுதுறது இல்லை. அதாவது இந்த உதாரணத்துக்கு இந்த சப்த அலையெல்லாம் ஒரு இடத்துல கூட்டணும்னா அது ஒரு எஃப்எம்முக்கு போய் நிக்குது. அதே மாதிரி ரிஷிகள் எல்லாம் இறைவனுடைய மந்திரத்தை கண்டறிகிறாங்க, அவங்களால பார்க்க முடியுது. அதுக்கு பேர் யோக காட்சின்னு பேர். அப்படி அந்த யோக காட்சியில ஒரு ரிஷிக்கு முருகன் ஒரு வடிவத்தை கொடுப்பார். அந்த வடிவத்தை அவர் பதிவு செய்வார். அப்படி முருகன் கொடுத்த காட்சிகள் தான் 16 வடிவங்கள். அதுல குமாரமூர்த்தி முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கிறது, வள்ளி கல்யாண சுந்தரர் வள்ளியோடு காட்சி கொடுத்தது, அதுக்கப்புறம் சேனாதிபதியாக காட்சி கொடுத்தது, யானை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதே மாதிரி பிரம்மசாஸ்தா அப்படின்னு உபதேசம் பண்ற கூடிய அந்த கோலம்னு நம்ம இன்னைக்கு வணங்கக்கூடிய அத்தனை வடிவங்களும் இந்த 16 வடிவங்களுக்குள்ள ஒண்ணுதான். அதுல ஒண்ணு தண்டாயுதபாணி, பழனியில் இருக்க முருகப்பெருமான். இந்த 16 வடிவங்களுக்கும் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அது இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுல எந்த வடிவத்தை நம்ம பூஜை பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெரும்பான்மை நம்ம முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் வள்ளி தேவசேனாவோட பூஜை பண்ணலாம், இல்ல முருகப்பெருமானுடைய 16 வடிவங்கள்ல எந்த வடிவத்துல வேணா நம்ம பண்ணலாம், அதுல தவறு கிடையாது. ஆனா கோவில் அப்படி பண்ண முடியாது. கோவில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மன்னன் ஒரு கோவிலை நிர்ணயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் தேர்ந்தெடுத்த இடத்துல தங்கணும். அந்த இடத்துல தங்கி, இதுதான் பரங்காலத்தில் நடந்ததாக நம்மளுடைய ஆகமம் சொல்ல. அந்த இடத்துல தங்குனா சாமி கனவுல வருவார். சாமி இல்ல அம்பாள் வருவா. அம்பாள் வந்து சாமியினுடைய பேரை சொல்லுவா, ரூபத்தை சொல்லுவா. இப்படி அதனாலதான் இன்னைக்கு சிவன் கோயிலாம் போனீங்கன்னா சாமியினுடைய பேர் வேறு வேறு வேறாக இருக்கும். சில சமயம் சுயம்பு சேத்திரம்னா அந்த சுவாமியினுடைய சுயம்பு பேர் இருக்கும். மன்னன் எழுப்பக்கூடிய கோவில்ல திருவருள் இப்படி வந்து சொன்னாதான் அந்த பேரை வைப்பாங்க. உதாரணத்துக்கு அம்பாளுடைய வார்த்தை வந்து ரொம்ப இனிமையா இருந்தா, யாழை படித்த மொழியுமை அம்மை அப்படின்னு, மதுர பாஷினி இப்படி எல்லாம் இருந்தன்னா அம்பாள் இப்படி பேசினா அதுதான். அப்படி இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த வடிவத்தை முதல்ல வடிவமா இருக்க மாட்டாங்க, தியான ஸ்லோகமா இருக்கும். ஸ்லோகம்தான் இருக்கு. உதாரணத்துக்கு சிந்தூரானுனம் இந்து காந்தி வதனம் ஹேயூர ஹாராதிபிகி திவ்யாபரணை விபூஷித அப்படின்னு சுவாமி எப்படி இருந்தார் அப்படிங்கிறத எழுத்து வடிவமா வச்சு அதை பேஸ் பண்ணி சிற்பத்துல கொண்டு வருவாங்க. அந்த சிற்பத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோவில்ல இந்த வடிவம் தான் வைக்கணும்னா அந்த கோவிலினுடைய தர்மகர்த்தா, அந்த கோவிலை கட்டக்கூடிய அந்த எஜமானருக்கு சுவாமி கனவுல இப்படி காட்சி கொடுப்பார். அந்த வடிவம் இந்த 16 வடிவங்கள்ல ஒன்னாதான் இருக்கு. அந்த வடிவத்தை தான் அங்க பிரதிஷ்டை பண்ணணும். அதாவது புதுக்கோவில் எழுப்பக்கூடிய புதுக்கோவில். அதுக்கு இப்படி புதுக்கோவில் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா ஆமா. மித்த நிறைய கோவில்கள் சுயம்பு சேத்திரம் முருகன் காட்சி கொடுத்த இடம். புதுசாக நிறைய பழங்கால கோவில்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கட்டப்பட்டது எல்லாமே இந்த மாதிரி காட்சி கொடுத்து கட்டப்பட்டது தான். சரி, அந்த வகையில நம்ம வீட்டில் எந்த ஃபார்மை வச்சு நம்ம கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அதாவது சில பேர் அவங்க மூதாதையர் ஒரு வடிவை வச்சு பூஜை பண்ணுவாங்க, அதையே பண்ணலாம். ஆனா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வீட்டிலங்கிறங்காட்டி ஏஐ ஜென்ரேட்டரை தயவு செஞ்சு தவிர்த்துரு. அது ரொம்ப தப்புங்கிறதுல அதுல உயிரோட்டமே கிடையாது. இன்னைக்கு திருமண பக்கமெல்லாம் ஏஐ தான். திருமண பக்கமெல்லாம் ஏஐ தான். என்னன்னா ஒரு ஓவியன் வரையக்கூடிய ஓவியத்துக்கும் ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கக்கூடிய ஒரு இமேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல என்னன்னா நான் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம இப்படி சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு நான் கண்கூட பார்த்தேன். என்னன்னா, ஒரு மலேசியாவுக்கு நான் போயிருக்கும்போது என்னுடைய திருப்புகழ் ஸ்டூடெண்ட் அவங்க இந்தியாவுக்கு வந்து சில்பின்னு ஒரு ஓவியர் இருக்கிறார். நீங்க விகடன் மேகசின்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஓவியம் எல்லாம் வரும். தென்னாட்டு செல்வங்கள்னு அற்புதமாக புத்தகம் போட்டிருக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு.
கருவறையில இருக்கிற தெய்வத்தை அப்படியே வரைஞ்சிருப்பார். ம். அதுல கருவறையில எப்படி இருக்கோ அதே தெய்வத்தை வரைஞ்சிருப்பார். அவங்க இங்க வந்து அந்த போட்டோ எல்லாம் அவரோட ஓவியத்தெல்லாம் வாங்கி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு தனியே சந்தோஷம். ம். அந்த ஓவியத்துக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் ஏஐ ஜென்ரேட்டர்ல இருக்காது. அதனால ஏஐ ஜென்ரேட்டர் போட்டோவை பூஜை அறையில் வைப்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும்னு அன்போட கேட்டுக்கிறேன். முருகனை சந்தோஷப்படுத்துறத பத்தி சொன்னீங்க. இப்போ பக்தர்கள் போய் முருகன்கிட்ட வேண்டுறாங்க. அவங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா முருகனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. முருகன்கிட்ட நல்லா மனமுருகி வேண்டிட்டு கூட இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரி கோவமா நடந்துக்கிறது, திட்டுறது, கடுகடுன்னு இருக்கிறது அப்படிங்கிறது முருகன் ஏத்துப்பாரா? இங்க ரெண்டு விஷயம் என்னன்னா, இதுல நான் பிரிச்சு பார்க்குறேன். முருகனுக்கு சந்தோஷப்படுமா அப்படின்னு பிரிச்சு பார்க்குறேன். ஒண்ணு என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். ஒரு மேனேஜர் இருக்கார். மேனேஜருக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் செய்கிறேன். அவருக்கு பிடிச்ச பாட்டை போடுறேன், அவருக்கு பிடிச்ச சாக்லேட் வைக்கிறேன். ஆனால் அவர் கொடுத்த வேலையை ஒன்றும் செய்யறது இல்லை. மேனேஜருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நிச்சயமா பிடிக்காது. அவருக்கு நீ பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீ செய்யலாம், ஆனால் அவர் கொடுத்த வேலையை செய்யலை. முருகன் எனக்கு இட்ட பணி என்னன்னா, வாழ்வை சிறப்புற வாழ்வது. வாழ்வை சிறப்புற வாழ்வது, வாழ்தலே வழிபாடு, வாழ்தலே வழிபாடு. அப்போ அதை விட்டுவிட்டு மித்ததெல்லாம் நான் செய்வேன். சில பேர் சாமி விட்டா பயந்துருவாங்க, சுற்றி இருக்கவங்க, நான் என்ன நடக்குமோ அப்படின்னு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது. நான் வேடிக்கையான சொற்பொழிவுலாம் சொல்லுவேன். கோயிலுக்குள்ளே போகிறோம், முருகனோட முகம் எப்படி இருக்கு, சிரிச்சு அழகா இருக்கு. அவரை பார்க்க போகிற நம்ம முகம் எப்படி இருக்கு, ஏன்டா நம்மளை இப்படி வந்து நிற்கிறான்னு முருகனுக்கே தோணும். என்னன்னா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது, சுற்றி இருக்கவங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது. அதனால தான் நம்ம சமயம் சொல்லுதே, யாவருக்குமாம் இறைவருக்கோர் பச்சிலை. அதோட பூஜை முடியலை. அதாவது சாமிக்கு பூவை போட்டோம் பாடிட்டோம்னு இல்லை. யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரே. உன்னை சுற்றி இவ்வளோ உயிர் இருக்க, அந்த உயிருக்கும் சாப்பாடு போடுறதும் உன் கடமை. அப்படியா? அப்படி சொல்ற, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரே. அதுக்கப்புறம் அடுத்து சொல்ற, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிடும்போது, நான் சாப்பிட்றேன், இன்னைக்கு ஒரு வேலை சாப்பிட்றேன்னா என்னால் இன்னொரு உயிரும் பசியாரணும். அடுத்த ஒரு வார்த்தை போட்டார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே. மகிழ்ச்சியோட ஒருத்தனை பேசுறதை காட்டிலும் சிறந்த வழிபாடு இல்லை. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், பூஜைங்கிறது கோயிலோட முடிஞ்சு போச்சு, பூஜை அறையோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. நான் திருப்பும் சொல்றேனே, வாழ்தலே வழிபாடு. நல்லா நான் இருக்கிறேன்னா அது வழிபாடு தான். சில பேர் அவங்க நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது, அவங்களே பிடிக்க மாட்டேது. ஐயோ இவ்வளோ சந்தோஷமா இருக்குமே, இன்னைக்கு நல்லா சிரிக்கிறோம், நாளைக்கு என்ன ஆகுமோ. ஆனால் நல்லா அழுகும்போது ஒரு நாள் நினைக்க மாட்டோம், நாளைக்கு நான் சிரிப்பேன் நினைக்க மாட்டோம். ஆனால் அழும்போது சிரிக்கும் போது மட்டும் பயம் வந்துடும். அதான் ஹியூமன் மைண்ட். அதான் திருப்பி என்ன பண்ணுன்னா, உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல் இருக்கு, திருப்பி அழுகட்டும்னு கொண்டு வந்து விட்டுரும். அப்படி இல்லை. நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது முருகனுக்கு பிடிக்கும். நல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா முருகனுக்கு பிடிக்கும். உங்களுக்கு கொடுத்த வேலையை, இப்போ எனக்கு என்னோட வேலைங்கிறது மேடை பேச்சு. நான் ஒரு நாளும் மேடை பேச்சில் குறை வைக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு சாமி கொடுத்தது. இதில் குறை வச்சுட்டேன்னா சாமி பிடிக்காது. அப்போ அந்த வேலையை சரியாக செய்யணும். அதுக்கு என்னென்ன வேலையோ அதை நான் தினமும் பண்ணணும். ஒரு நாள் அதை பலன் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த பலனை கொடுக்க வேண்டியது முருகனுடைய வேலை. நான் வேலையை செய்கிறேன், பலனை அவர்கிட்ட விட்டுவிட்டேன். அதில் சில சமயம் வரலையா, அதுவும் முருகனுடைய உத்தரவு. வந்துதா, அதுவும் முருகனுடைய அருள். இப்படி இருக்கிறதா உண்மையான வழிபாடு. இது வந்து என்னமோ ஞானி மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். என்னன்னாங்க, நம்ம நல்லா இருக்கிற விஷயத்த பூரா கொண்டு போய் ஞானி நினைக்க வச்சுக்கிட்டோம். உருப்படாமல் இருக்கிறத பூரா மனுஷனாக இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. சாமி போனால் சாமியாராக போகணுங்கிறான். இன்னைக்கு என்ன, குழந்தைங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் கோயிலுக்கு போனாலே சுற்றி இருக்கவனே கிண்டல் பண்ணுறான், வீட்டில் இருக்கவனே கிண்டல் பண்ணுறான். இந்த வயசுலேயே கோயிலுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் உன் வயசுக்கு வந்து சுகரு ப்ரெஷரு எல்லாம் வந்து வாழ்க்கையை வெறுத்ததுக்கப்புறம் போகிறதா? நல்லா இருக்கணும்னா ஆன்மீகம் தேவை. ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்னன்னா, எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கிறது, நம்ம சந்தோஷமா இருக்கிறது. யார்ட்டையுமே எப்பவுமே எரிஞ்சு பேசக்கூடாது. அதை விட கோபம் அதிகமாக படக்கூடாது. அந்த நான் சொன்னேன் குரு பாதுக ஸ்தோத்திரம், அது கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வைக்கும். ஓகே. வெறுப்பு வராமல் இருக்க வைக்கும். அதுக்கு ஒரு தனி ஆற்றல் இருக்கு. நீங்க உண்மையா இறைவனை வழிபடுறீங்கன்னா அது உங்க வாழ்வியல்ல தெரியணும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு மனமாற்றம் ரிஃப்ளெக்ட் அப்படி ஆகலைன்னா நீங்க சரியா பண்ணல அப்படின்னு. நெல்லைக்கண்ணன் ஐயா ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. செருப்பை வாசல்ல விட்டுட்டு கோயிலுக்குள்ள போய் 5 கரத்தனை யானை முகத்தனை, ஐயோ போயிடுச்சா செருப்பு அப்படின்னா, விநாயகர் அவர் பாஷை சொல்லணும்னா விநாயகர் இருப்பான், அதை எடுத்தே அவன் அடிக்கணும்டா அப்படிம்பாரு. அது மாதிரி ஒன்று ஆன்மீகத்தில் ஃபுல்லாக போயிடணும். இல்லையா எப்பவும் போல கொந்தளிப்பு கவலைன்னு வந்துட்டு விட்டுறணும். ரெண்டுலையும் கால் வைக்கக்கூடாது.
அதை ரெண்டையும் காலை வச்சுட்டு தப்பாக அதை வாழ்ந்து இது பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரை சாஸ்திரம் அதான் சொல்லுது. எப்போதும் இனிப்பாக இருக்கணும், எப்போதும் சிரிச்சு முகத்தோடு இருக்கணும், யார்ட்டையும் எரிஞ்சு பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு வராத விஷயங்களா அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. அப்படி ஜெயிக்க மாட்டேன், தோக்க மாட்டேன், அப்போ இதாக மாட்டேன். அதுமாரி ஒருத்தட்ட ஒரு அளவுக்கு பணம் புழக்கம் வந்ததுன்னா they cannot manage that. அதிகமாக பணம் வரும்போது கூட அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், போயிடுமோ பணம் போயிடுமோ, இவ்வளோ பணம் வச்சுருக்கோம், எடுத்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான். ஆனால் இதை நீங்கள் மகிழ்ச்சிக்கான வழின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அது ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதின புக்கு. அதில் ஒரு கேள்வி கேட்டான். பர்ஸு நிறையா பணம் இருக்குது, கத்தையாக பணம் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறார். அந்த பர்ஸை திறக்கும் போது இந்த கத்தையாக இருக்கிற பணத்தை உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறாரு, உங்கள் மனசில் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா அதில் when you feel discomfort, ஐயோ அவர் பார்த்துட்டாரு அப்படின்னா உங்ககிட்ட பணம் நிற்காது. ஏன்னா டு பி ரிச் இஸ் மை பர்த் ரைட். நான் பண செழிப்போடு இருக்கிறது என்னோட இயல்பு. ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, மூடிக்குவாங்க, அப்போவே ஒரு பொய்யை உருவாக்குவாங்க. இப்போ தான் கடன் வாங்கிட்டு வந்தேன், இப்போ இதுக்காக வச்சுருக்கேன், அவன் எதுவும் நினச்சிருக்கவே மாட்டான். கரெக்ட். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி போயிடும், யூ டோன்ட் டிசர்வ் இட் அப்படிங்கிறத இது பண்ணிடும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, இதெல்லாம் ஆன்மீகம் இல்லைன்னு. இதெல்லாம் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீகம். இதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, இதெல்லாம் இருக்கும்போது இது இப்படி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கும் இத்தனை குறைகள் நான் சொல்கிறது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட கோயிலுக்குள்ளே போகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்படி வாழ்ந்தவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருந்தார். இறைவா, உன்னிடத்தில் கூட எதுவும் கேட்காதவனாக என்னை வை. ஒரு அந்த பார்வை தான் ஆன்மீகம். பாரதியார் பாருங்க, பாரதியாருக்கு அவ்வளவு விஷயம் இருந்தது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என் நிறைவா. பாரதியாரையோ அப்பா, பாரதியாரோட கவிதையெல்லாம் அவர் சொல்றார், பக்தி உடையார் காரியத்தில் பதறார். அவங்களுக்கு ஆன்சைட்டி ப்ரெஷர் எதுவும் வராது, அப்படியே பாங்காக செய்வார். சொல்லி வச்ச மாதிரி அழகா முடிப்பாங்க. யாரு? பக்தி உடையார். பாரதியாருடைய வார்த்தை. அதே மாதிரி காளிகிட்ட போய் கேட்கிறார், நின்னை சில வரங்கள் கேட்பேன், நேரில் நின்று எனக்கு அருள்வாய். இது கடவுள்கிட்ட பேசுற மாதிரியா இருக்கு. அவர் பேசுற விதம் பாருங்க, லிஸ்ட் எல்லாம் போடுறார். அப்புறம் ஒரு சமயம் சோர்ந்து போகும்போது அவர் சொல்றார், இது ஏன் தப்பு கிடையாது. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், போச்சு நம்ம இப்படி ஆயிட்டோம், இது நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம்கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்தனையே, வல்லமை தாராயோ. எதுக்கு? நான் நல்லா இருக்கணும் இல்ல, இந்த மண்ணு பயனுற வாழ்வதற்கு. இந்த நான் நல்லா இருந்தா தான் இந்த இது நல்லா இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஈவன் பாரதியாருக்கு நம்ம சொல்ற எந்த வசதியும் கிடையாது. வறுமை இருந்தது, நோய் இருந்தது, பிணி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இந்த ஷிஃப்டாகி வாழ்ற வாழ்க்கை, அதுதான் ஆன்மீகம். இன்னைக்கு நமக்கு அது நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இருக்கு, அதுக்குள்ள போறதுக்கு நம்ம ரெடி இல்லை. கரெக்ட். ஆமா, அதுக்கான ஒரு மோட்டிவேஷனை அவங்க வளர்த்துக்கிறது இல்லை. கோவில்களை பத்தி பேசும்போது அவ்வளோ விரும்பி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கோவில்களுக்கு போறாங்க இல்லையா? பட் அது இறைவன் இருக்கிற இடம், முருகன் இருக்கிற இடம்னு வச்சுக்கலாம். அந்த கோவிலை சுற்றி பார்த்தா அவ்வளோ ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்கான்னு கேட்டால் பெரும்பாலான நேரங்களில் அது இருக்க மாட்டேங்குது இல்லையா? இது அதை நீட்டாக வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு பக்தனுடைய கடமை. ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய இடங்களில் மிஸ் ஆகுது. ஸோ இது பக்தர்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. பக்தர்கள்னு சொல்கிறவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு பக்தன் கோவிலில் குப்பை போட மாட்டான். ஏன்னா திருநாவுக்கரசர் அந்த உளவாரப்பணிங்கிற ஒரு விஷயத்தை வச்சே முக்தி அடைஞ்சார். கோவிலை சுத்தம் பண்ணுறது, பராமரிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சே முக்தி அடைய முடியும். அதையெல்லாம் படித்த ஒரு பக்தன் ஒரு நாளும் கோவிலில் குப்பை போட மாட்டான். ஒன்று, இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான கூட்டத்தில், அதுவும் குறிப்பாக நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை அப்படியே இல்லாமல் அழிச்சு கட்டுறதுங்கிறது, அதாவது யூஸ் பண்ணி அதை இல்லாமல் பண்ணுறதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இயல்பு மென்டாலிட்டி. என்னன்னா, என் பாவம் போகணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், இதுவே முதல் பாவம்.
தாமிரபரணியில் போய் குளிக்கிறாங்க, பாபநாச தீர்த்தத்தில் போய் பாருங்க, அவ்வளவு சட்டை கிடக்கு, அவ்வளவு துணி கிடக்கு. இது யார் சொல்லி கொடுத்தா? ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ பரிகாரங்கிற பேர்ல சொல்லிடுறாங்க. துணியை தூக்கி போட்டா பாவம் போயிடும் அப்படின்னு யார் சொன்னா? இது ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? என்னன்னா இதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த அடிப்படை ஆன்மீகம் இல்லாதது. கரெக்ட். சுயநலத்திற்காக, ஆசைக்காக கோவிலுக்கு போறது. இப்படி ஆசைக்காக போகக்கூடிய யார்கிட்டையும் நீங்க சுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன், கோவில்ல எங்கேயுமே அவங்க பொறுமையா இருக்க முடியாது. பொறுமைங்கிறது சுத்தமா இருக்க முடியாது. அந்த கோயிலுக்கு போறதுக்கு உண்டான அடிப்படை குணங்கள் என்ன? கிடையாது. அதே மாதிரி கோயிலுக்கு போறோம், இன்ன வரைக்கும் பல பேர், இத்தனை லட்சம் பேர் போறாங்க, இத்தனை லட்சம் பேருக்கு உள்ள இருக்கிற சாமியை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், அது தெரியாம சாமி இருந்தால் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணுமா? நீங்க யார் அதை சொல்றதுக்கு? அப்படியெல்லாம் தெரியாம போகணும்னா நீங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலாமே, வீட்டுக்குள்ளே கும்பிடலாமே. எதுக்கு அந்த கோயிலுக்குள்ள இவ்வளவு சிற்பம், இவ்வளவு பெரிய கோயில்? அந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி பேரு. ஆனா நம்ம கோயில்கள் எல்லாத்துக்கும் ஒரே பேர் கிடையாது. யாராவது யோசிச்சிருப்போமா? ஒரு சிவன் கோயில் பேரு 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா அடுத்த சிவனுக்கு வேறு பேர் தான் இருக்கும். ஏன்? யாரும் கேட்டதில்லை. இப்படி எதையுமே தெரிஞ்சுக்கலன்னா ஏன் அங்கே போகிறாங்கன்னா ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைன்னு போகிறவனுக்கு அந்த தேவை தான் முக்கியமே வழியே வேற எதுவும் முக்கியம் கிடையாது. ஆனால் யார் ஒருத்தங்க கோவிலை சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ, கூட்டுறாங்களோ, கோவில் பெருக்கி சுத்தம் பண்ணுறாங்களோ, நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் கோயிலை ஒவ்வொரு தடவையும் சுத்தம் பண்ணுறது, அந்த சாமி அபிஷேகம் வேதி வர்றதை கழுவுறது, சர்ஃபு போட்டு கோயிலை ஃபுல்லாக கழுவுறது, அப்படியெல்லாம் செஞ்சங்காட்டி தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். நான் எதையுமே எதிர்பார்க்கல, ஆனால் அதை செய்யறது ரொம்ப பிடிக்கும். அப்படி கோயிலை கழுவி சுத்தம் பண்ணுறது, இன்னைக்கு உளவார பண்ணி நிறையா பேர் போகிறாங்க. அப்படி கோயிலாக சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சாமி நம்மளை பார்த்துப்பார். கோவிலை சுத்தமாக வச்சுக்கும் போது நிச்சயமாக கடவுளோட அருள் கிடைக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக கோவிலில் வந்து நீங்கள் குப்பை போடுறது, கோவில் அசுத்தம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கேற்ற பலனும் வரும் இல்லையா? நிச்சயமாக வரும், நிச்சயமாக. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் சொல்கிறேனே, எதை கொடுக்குறோமோ அது திருப்பி கொடுக்கப்படும். குப்பையை போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குப்பை சேரும். இதை நான் பயமுறுத்தலாம் கிடையாது, இது யூனிவர்சல் ரூல், ஒரு லா. ஆமாம் ஆமாம். எப்போ நீங்கள் குப்பையை கோயிலேருந்து சுத்தப்படுத்துறீங்களோ இறை அருள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க குப்பையை தானாக வெளியெடுக்கும். அதனால் இன்னொரு ஒரு பேசிக் கடமை, எந்த கோவிலுக்கு போனாலும் நான் குப்பை போட மாட்டேன் அப்படிங்கிறது. இன்னொன்று, நான் குப்பை போட மாட்டேங்கிறது ஒன்றும், நீங்கள் கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா குப்பை போடுறதுக்கு என்னென்ன காரணிகள் உண்டு பண்ணுமோ அதெல்லாம் இருக்கும். இப்படியும் இந்த இதில் நீங்கள் பாருங்கள், சுற்றி 15 டீ கடை இருக்கும். பஜ்ஜியை சாப்பிட்டு அப்படியே கோயிலை தூக்கி போடுவாங்க. இது என்னென்னா, இதை நம்ம எங்கே மாற்றணும்னா, உடனடியாக மாற்றம் வருமா, எழுச்சி வருமானு கேட்டால் தெரியாது. ஆனால் 10, 100, 1000ன்னு போகும்போது நிச்சயமாக அதை பண்ண முடியும். அதனால உன்னி கோயிலுக்கு போகிற ஒவ்வொருத்தங்களும் சாமி கும்பிட்றது, கும்பிடாம போகிறதுலாம் ரெண்டாவது. அங்கே போனால் நான் குப்பை போட மாட்டேன், எந்த ஆற்றுலையும் நான் துணியை தூக்கி போட மாட்டேன், எந்த பரிகாரங்கிற பேரில். இன்னைக்கு சமீபத்தில் சேலம் இது இருக்கு பாருங்க, ஸ்கந்தாசிரமத்துக்கு கீழே கன்னிமார் ஓடைன்னு ஒன்று போகுது. அந்த கன்னிமார் ஓடையில் நல்ல வேளை அங்கே சாமி கும்பிடாமல் இருந்திருந்தா கூட அந்த இடம் நல்லா இருந்திருக்கும். சுற்றி எண்ணெய் கவர், சுற்றி சந்தன பேக்கெட், சூடடப்பா, இவ்வளவு பிளாஸ்டிக். எப்படி அதை வந்து சாமி கும்பிட்ட இடம்னு சொல்ல முடியும்? மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரலங்கிறதா ரொம்ப வருத்தம். என்னென்ன, என் தேவைங்க முடிஞ்சு போச்சு, நான் வந்து என் தேவைக்காக எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். இது நம்ம சுபாவத்தில் பிரதிபலிக்கும். இதே ஒருத்தன் நாளைக்கு நமக்கு வருவான், செய்வான். அப்போ நம்ம போய் சாமிகிட்ட கொந்தளிப்போம், நீ செஞ்சதான் உனக்கு ரிட்டர்ன் வருது. அதுதான் என்னன்னா, அது மட்டும் இல்லை, நான் வெளியவே குப்பை போடக்கூடாதுங்கிறேன். வெளியவே ரோட்டிலேயே நம்ம குப்பை போடக்கூடாது. இந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்கிறோமே, சிவிக் சென்ஸ். பிற நாட்டுக்கு போனால் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டையே புகழ்ந்து தள்ளுறோமே, வெளிநாடு அப்படி இருக்கா. வெளிநாட்டில் கவர்மெண்ட் அப்படி இல்லை, மக்கள் அப்படி இருக்கிறாங்க. மக்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரு நிவேதிதான்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி போகும்போது சிகரெட்டை குடிச்சுட்டு யாரோ நம்ம ஆளு பாதி அங்கே போட்டான். ஒரு வயசான பாட்டி வந்து அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதை அள்ளி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதை சொல்லிச்சான், நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், இங்கே எங்கள் நாட்டை சேர்ந்தவங்க இல்லைன்னு தெரியுது, இட்ஸ் ஓகே, ஐ கேன் டூ இட். இது என்னுடைய நாடு, சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஆனால் இதே நம்ம என்ன கேட்போம்னா, மித்தவன் போடுறான் அதை நீ கேட்க மாட்டுற. இதுதான் இந்த மைண்ட் செட்டு மாறினா கோவில் அற்புதமாக இருக்கும். நிச்சயம் நிச்சயம்.
பல கோயில்களுக்கு போயிருப்பீங்க, பல பக்தர்கள்ட்ட பேசியிருப்பீங்க. உங்கள் பார்வையில் தமிழக அறநிலைத்துறைக்கு உங்களுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக, கோயிலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரியான உங்களோட ரிக்வெஸ்ட்டாக ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி நான் தொகுப்பாக நான் வைக்கக்கூடிய ஒரு அடிப்படை ரிக்வெஸ்ட் என்னன்னா, வரக்கூடிய பக்தர்களுக்கு எளிமையாக தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை முதல்ல செய்யணும். இன்னைக்கு திருவண்ணாமலை எடுத்துட்டோம்னா லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. அதை இன்னைக்கு இருக்கிற ஏஐ எனேபிள்டு டெக்னாலஜியில் நிறைய விஷயம் பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார வசதியும் அதை பண்ண வைக்க முடியும். முதல் அடிப்படை, தரிசனத்தை எவ்வளவு எளிமையாக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போகிறேன், எந்த கோவில்லையும் இதனுடைய சிறப்பு என்னன்னு நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஸ்தல வரலான்னு எங்கேயும் எழுதி வச்சுருப்பாங்க, அது பூரா எங்கிட்ட கிடக்கும். ஆனால் இந்த கோவிலுடைய சிறப்பு இதுதான் அப்படிங்கிறது நான் ஒரு நாளும் நான் அதை பார்த்தது கிடையாது. இப்போ ஒருத்தன் வரான இந்த கோவில் இதுதான் சிறப்புன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயமாக பண்ணணும். எனக்கு என்னென்னா, நம்ம கோவில்கள் எல்லாம் மித்த இடம் மாதிரி கிடையாதுங்க, அது பொக்கிஷம். இப்போ ஒன்ஸ் இட்ஸ் கான், அவ்வளோதான், போச்சு. திருப்பி எத்தனை பெரிய சயின்டிஸ்ட் வந்தாலும் ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் நம்மளால உருவாக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் கண்கூட பார்க்குறேன், மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பத்து பக்கத்திலே ஒருத்தன் ஆணி அடித்து வச்சிருக்கான். இதில் எந்த மடையனாவது அதில் ஆணி அடிக்க மனசு வருமா? அதில் ஒயரை கட்டி அதில் போர்டை போட்டு என்ன என்ன கூத்து பண்ணுறோம், என்ன இடம்னே அதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் தினமும் லட்சக்கணக்கான பேர் பக்தர்கள் பேரும் உள்ளே போயிட்டு வரும். யார் பக்தர்? அந்த கோயிலை கட்டுறதுக்கு ஒரு இதே மீனாட்சி அம்மன் கோயிலில் நாய் சிறுநீர் கழிச்சிருந்து அந்த காம்பவுண்டு செவரில் பார்த்து பதவதச்சு போனார் அந்த கோவிலினுடைய தர்மகர்த்தா. அதை பார்த்துட்டு என்ன பண்ணார், கோயிலை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்க அத்தனை இடத்தையும் வாங்கி விட்டார். வாங்கி நந்தவனம் போட்டுட்டார். முடியல ஒரு நாள் அது போய் அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்னன்னாலும் சரி, எவ்வளவுனாலும் சரி, அது சிற்பமா என்ன ஏது ஒன்றும் தெரியாது. லைட்டை போடுறது, அதை அடித்து ஃபேன் போடுறது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, சாமிக்காவா கோயில், பக்தர்களுக்காக தான் கோயில், பக்தர்களுக்கே இல்லாத என்ன சாமிக்கு, அப்புறம் எப்படி சாமி வரும்? யார் சொன்னால் பக்தர்களுக்காக கோயில்னு? ஒருபோதும் கிடையாது. எந்த கோவிலும் பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் இந்த கோயில் கேட்டோன்னா ஆதங்கம் நிறையா வருது, என்னால் முடியல. அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள. ஜெயமோகன் ஆலயம் யாருடையதுன்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அதை படித்து பார்த்தா ரத்த கண்ணீரே வந்துடும். என்னன்னா, ஒரு கோவிலில் நீங்கள் பார்க்க முடியும், கோவில் ஒரு நகை போட்டிருப்பாங்க சிற்பத்துக்கெல்லாம். அந்த சிற்பத்தில் போட்ட நகை வேற சிற்பத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கோவிலை சுத்தம் பண்ணுறோங்கிற பேரில் அந்த தண்ணீரை பீச்சு அடிக்கிறது, அதில் இந்த மணல் மாதிரி சில விஷயத்தை போட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக பீச்சு அடிக்கும் போது அந்த சிலை மொத்தம் மழுங்கிடும். ஒரு ஆர்னமெண்ட் ஒன்றும் தெரியாது. அதை பண்ணுறவன் கட்டாயம் அடிமுட்டாளாத்தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு சிற்பத்தை பற்றி எதுவும் தெரியாது, கோவில்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா திருப்பணி, இது பேர் திருப்பணியாது. இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போனோம். எத்தனையோ பாரம்பரிய சிற்பங்கள் உடைக்கப்பட்டது, எத்தனையோ விஷயங்கள் தொலைக்க ஆரம்பிச்சிட்டோம். பேசிக்கிற பக்தர்கள் குப்பை போட்டால் நம்ம சொல்கிறோம், பக்தர்கள் குப்பை போடக்கூடாது. கோவில் நிர்வாகமே குப்பையாத்தான் வச்சிருக்கு. கோவிலே நிர்வாகமே குப்பையாத்தான் வச்சிருக்குது. எப்போவோ பண்ண அபிஷேகம் அப்படியே நிற்கும். யாரும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைன்னா போய் விளக்கு போட்டுறணும். அந்த கோவில் சுத்தமாக இருக்கிறதுங்கெல்லாம் ரெண்டாவது விஷயம். அப்போது இதெல்லாம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் இருக்குண்ணா, நான் சொல்லி அதெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கிறது, உண்மையான பக்தர்கள் ஒன்று கூடும்போது இதெல்லாம் நடக்கும். இது மாதிரி இத்தனை விஷயங்கள் நான் அறநிலைத்துறையிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன். அவங்க பார்த்து பண்ணலாம். அவங்க பண்ணுறதை காட்டிலும் பக்தர்கள் முன் வரணும். நிச்சயமாக கோவில்களில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா? நீங்கள் பேசும்போது நீங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்க முடியும். காக்க வேண்டிய பொக்கிஷங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் விட்டு எதை நம்ம கண்டடைவோம்னு தெரியாது. இந்தியாவினுடைய ஜீவ நாடி இதெல்லாம். தமிழ்நாட்டில் ஒருத்தன் வாயை புலந்து நிற்கிறான்னா அதை பார்த்து தான். நம்ம கட்டுறதை பார்த்து இல்லை, இது இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேனே, ஏஐ வரும் போகும், கம்ப்யூட்டர் வரும் போகும், சயின்ஸ் வரும் போகும். ஆனால் ஆன்மீகம் என்பது பிரபஞ்சத்தினுடைய ஜீவ நாடி. அதனுடைய ஒரு அடையாளமாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோவில்கள் என்பது சாதாரணம் கிடையாது. அந்த கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, அது ஒரு பண்பாட்டு சின்னம்.
பல ஆயிரம் ஆண்டுகள் உயிராக காத்து வந்த அந்த பண்பாட்டு சின்னம் என்பது இன்றைக்கு ஒரு சுயநலத்தின் பேரால ஒரு தவறான ஒரு என்ன சொல்ற வியாபார புக்தியின் காரணமாக அதை அழிவதை ஒரு நாளும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தெளிவாக அந்த இதில் இவர் சொல்லியிருப்பார், ஜெயமோகன் சொல்லியிருப்பாரு, படையெடுப்பின் போது கோவில் அழிஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், பக்தர்கள் படையெடுப்பில் அழியிறது யார் போய் பார்க்கறது அப்படின்னாரு. ஸோ இதை கேட்கும்போது கவர்மெண்ட்டு இல்லை வேற யாராவது இருந்தாலும் சொன்னாங்கன்னா கூட்டத்தை எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இதடிக்காம, அப்போது கூட்டமாக போகிறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும், அந்த கோவில் இத்தனை கூட்டம் தாங்குமா அப்படின்னு. ஆனால் இது இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கோ இதை பார்க்கறதுக்கோ கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் ஒரு விடிவு வரும்னு நம்புகிறோம். நல்லது நடக்கும் நம்பலாம். ஆமாம் ஆமாம். முருகர் எங்க பிறந்தார் அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். இது எப்படி எடுத்துக்கிறது? இது நான் என்னோட பதில சுருக்கமாக சொல்லணும்னா, பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறப்பே இல்லாத கடவுள் எங்கே பிறந்தார் நம்ம இப்படி தேட முடியும்? அப்போ அவர் வடக்கா தெற்காங்கிறதெல்லாம் இங்கே கிடையாதுங்க. எப்போதும் நம்மகிட்ட அந்த பேதம் இருந்தது கிடையாது. இந்த இந்தியாவினுடைய ஒரு ஜீவநாடியாக நான் என்ன பார்க்குறேன்னா, எப்போதும் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவேன், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டோம்னா சாப்பாடு மாறிடும், மொழி மாறிடும், கல்ச்சரே மாறிடும். அடுத்த 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா வேற மாறும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாருங்க, கன்னியாகுமரியில் கிடைக்கிற சாப்பாடு இங்கே கிடைக்காது, இங்கே கிடைக்கிற ஒரு இது அங்கே கிடைக்காது. இந்த வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு இதே. எல்லாம் மொத்தமாக அப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நான் இப்போ பல நாடுகளுக்கெல்லாம் பயணிக்கிறேன், அங்கே எல்லா வளர்ச்சியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் தேர். அது இங்கே இருக்குது, அதை தொலைச்சிட வேண்டாம். அதை என்னுடைய இனபோதமாகவோ வெறுப்பு காரணமாக அப்படி வேண்டாம். முருகன் எல்லாத்துக்கும் சொந்தம், அவர் எல்லாத்துக்கும் ஒரு சொந்தம். நான் ஒரு கண்கூடா ஒரு உண்மையை சொல்றேன். மலேசியா என்னுடைய சொற்பொழிவுக்கு கிட்டத்தட்ட 10 சீன நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, கூட டிரான்ஸ்லேட்டர் உட்கார வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ முருகன் சொந்தம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு முருகன் அருள் புரிய மாட்டாரா? அவங்ககிட்ட எப்படி போய் முருகன் சேர்ந்தார்? பக்தியினால. இறைவனை அடைய வேண்டியது பக்தியினாலும் சரணாகதியினாலே தானே ஒழிய மொழி அரசியலினாலேயோ இன அரசியலினாலேயோ கிடையாது. அதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். முருக பக்தர்கள் பொதுவாக நம்ம காவடி எடுக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பட் அதுலேயே அழகு குத்துதல் ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அவங்களே வருத்திக்கிட்டு இந்த மாதிரி இந்த அழகு குத்துனா நான் இதை குத்துறேன், நீ இதை கொடு அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷனல் ஒரு ப்ரேயர் மாதிரி இருக்கு இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது? சரியான முறையா அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இது பன்னெடுங்காலமாகவே நம்மளுடைய சமயத்தில் இது ஒரு கூறாக இருந்தது. இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்திருக்கிறார்கள். என்னன்னா, இறைவனை தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு வழிபடுவது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகண்டம் விடுதல், அரிகண்டம் விடுதல், இதெல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னையே ஒரு வீரன் அறுத்து கொண்டு கொடுத்தது அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் சமயத்தில் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது தேவையில்லை, இப்படி ஒரு இருக்குது, ஆனால் இது தேவைன்னு எங்கேயுமே சொல்லலை, இது கட்டாயம் அப்படின்னு சொல்லலை. அதற்கு பதிலாக என்னென்னா, அருள் வழிபாடு மருள் வழிபாடுன்னு இருக்கிறது. அதாவது இதெல்லாம் மருள் வழிபாட்டுக்குள்ளே வந்து தன்னை உடலை வருத்திட்டு பண்ணது. ஆனால் சித்தாந்த சைவம் நம்ம பின்பற்றக்கூடிய சைவ சமயத்தில் உடலை வருத்துவது என்பது தவறு. ஊனுடம்பு சிவாலயம்னு நம்மளுடைய சமயம் சொல்லுது. இந்த உடம்பு கோவில் மாதிரி, இதை வருத்தி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான முருகன் கோவிலெல்லாம் அழகு குத்துறாங்க. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ஒரு என்னோட உடம்புல பிளேட்னால கீறுறேன், இல்லை முகத்தில் ஒரு ஊசி வச்சு குத்துனா அது அசிங்கமா அழகா? அசிங்கம். உடம்புல ஒரு, ஆனால் அது அழகு குத்துதுன்னு எப்படி சொன்னோம்? ஒன்று. ரெண்டாவது, இதை சித்தாந்த முறையை எப்படி சொல்லுதுன்னா, வேல் என்பது ஞானம், வேல் என்பது மெய் ஞானம். அந்த மெய் ஞானம் என்னுடைய உடலை துளைத்து உள்ளத்தை துளைத்து உயிரில் போய் பதியணும். அது உயிரில் துளைத்து பதியறதுன்னா பிசிக்கலாக துளைக்கிறது இல்லை, அதை உள்ள கடந்து உயிரோடு ஞானம் அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகிறது சிம்பாலிக்காக குறிக்கிறது தான் வேலை பூட்டுறது. அப்படி உள்ள உயிரில் ஞானம், வேல்ங்கிற ஞானம் தொலைச்சு உயிரோடு கலக்கும் போது உடம்பு அழகாக மாறும். அதைத்தான் அழகு பூட்டுதல்னு ஆச்சு. ஆனா இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் என்ன ஆயிடுச்சு, வேல் எடுத்து நாக்கில் குத்துறது அப்படிங்கிறது. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய வழிபாட்டு முறை. ஆனா சமயத்துல இப்படி பண்ணணும்னு சொல்ல கிடையாது. அதே மாதிரி இப்போ நிறையா பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, மடிப்பிச்சை எடுக்கிறது, திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுக்கிறது. இதே நான் ஒருபோதும் நான் ஏற்றுக்கிறது இல்லை, நான் எனக்கு தேவையில்லை. ஏன்னா
பிக்ஷை எடுப்பது என்பது யாருக்கு விதிக்கப்பட்டது என்றால் சன்னியாசிகளுக்கு விதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு நாளும் ஒரு உணவை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. பிராமணர்களுக்கு சொல்லப்பட்டது. நமக்கு, அதாவது இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பிக்ஷை எடுப்பது என்பது சொல்லப்படவில்லை. இது என்னன்னா, சுவாமி கிட்ட நான் இவ்வளவு தூரம் கீழே இறங்குறேன், எனக்கு நீ வழிகாட்டி ஆகணும்னு ஒரு கண்டிஷனல், மறைமுகமான ஒரு கண்டிஷனல் அப்ளை பண்றதுக்காக என்னை தாழ்த்திக்கிறேன். அந்த தாழ்த்துறது இயல்பிலேயே மனித மனதுக்கு ஒரு குணம் இருக்குங்க. அடுத்தவங்களுடைய அட்ராக்ஷன் வேணும்னா, ஒன்று நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டேன், நான் இப்போதான் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, இந்த நீர் அட்ராக்ஷன். அந்த நோய்வாய்ப்பட்டுட்டோம்னா ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு நம்மளை வந்து தாழ்த்தி கொண்டு பிறர்கிட்ட ஒரு வாங்கிறது, அதே கொண்டு போய் சாமிகிட்ட இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது வேண்டாம். அதை பண்றவங்க பண்ணலாம், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா வழி எவ்வளவோ இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கை நிறைய மலர் எடுத்து முருகனை திருப்புகழ் பாடி அவன் திருவடியில் போடுவதை காட்டிலும் மிகச்சிறந்த வழிபாடு ஒன்று கிடையாது என்பது என்னுடைய அனுபவம். அதுக்கே முருகன், அதுக்குத்தான் முருகன் இறங்குவார். திருப்புகளுக்கு முருகன் கட்டுப்படுவார், உண்மையான பக்திக்கு கட்டுப்படுவார். சிறப்பு. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற முருக பக்தர்கள் நிச்சயமா இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும், உங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும். பட் சில பேர் ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா, ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க, ஒரு ஹோப் இருக்காது, ஒரு பயத்துல இருப்பாங்க, வாழ்க்கைய நினைச்சு ஒரு ஒரு சலிப்பு வந்திருக்கலாம். அவங்களுக்கு உங்களுடைய சில வார்த்தைகள், ஏன்னா உங்க பேச்சுல அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. நிச்சயமா அதுக்காக கேட்குறேன். நான் தினமும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, முருகன்கிட்ட போய் நின்னோம்னா அவர் நம்ம கூட இருக்கிற, ஒரு நாளும் கைவிட மாட்டார். எப்போது நினைச்சாலும் கந்தா என்று நினைக்கும் போது செஞ்சேவல் கொண்டு வருவாயே, அதனால எப்போது சாமி நம்மளை கைவிட மாட்டார். எனக்கு கொடுத்த வேலையை நான் தெளிவாக செய்கிறேன். வருத்தப்படுறங்காட்டியோ துன்பப்படுறங்காட்டியோ கோவப்பட போகிறனாலையோ ஒரு நாளும் எனக்கு நல்லது நடக்காது. நான் என்னையை நானே கடித்து திங்கிறதுக்கு சமம். அப்படி வேண்டாம். பாரதியார் வார்த்தையை சொன்ன மாதிரி, கவலைகள் என்னை தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். அதனால முருகன்ட்ட சரணடைஞ்சவங்க இந்த மாதிரி துயரிட்டு இருக்கிறவனும் அவசியம் கிடையாது. ஒரு தைரியம் இல்லை, உண்மை இது. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடனையே. இதெல்லாம் என்னடா என்ன பண்ணிடும்? ஜாதகம் என்னென்ன பண்ணிடும், நேரம் என்னென்ன பண்ணிடும், இல்லை என் வினைதான் என்ன பண்ணிடும். முருகன் கூட இருக்கான். அவன் கொடுத்த அந்த முருக பக்திங்கிற ஆயுதம் இருக்கிற வரைக்கும் என்னை எதுவும் என்னை பண்ணாது. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். கீழே விழுந்தாலும் முருகான்னு எந்திரிச்சிருவேன். விழுகணும்னா விழுந்தாலும் வினையினால விழுந்தாலே என்னை தூக்கி வர்றதுக்கு 12 கை இருக்கிறது. வேற எந்த கை வருதோ இல்லையோ 12 கை இருக்கிறது. 6 தலை இருக்கு நமக்கு ஆறுதல் தர. அதை மீறி நமக்கு ஒன்றும் வராது. அப்படியே வந்தாலும் முருகான் தொடச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு என்னன்னா, ஆதிசங்கரருடைய பார்வையில் சொன்ன மாதிரி நிறைய நல்லது நடக்குது வாழ்க்கையில, அது முருகன் கொடுத்த பிரசாதம். கவலை துக்கம் வந்துதா, அது முருகன் கொடுத்த மகா பிரசாதம், டு ரியலைஸ் சம் ட்ரூத். அதனால ஒரு கஷ்டம் வந்துருச்சா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க, அதையே வச்சுக்கிட்டு இருக்கும். நான் தாழ்மையான வேண்டுகோள்னா, யாரையும் வெறுக்காதீங்க, உங்களை நீங்களும் வெறுக்காதீங்க. எப்போதும் சந்தோஷமா இருங்க. தேனை தேடக்கூடிய தேனிக்கு உலகமெல்லாம் தேன் தான். அதனால தேனை தேடுவோம், ருசிச்சு ரசிச்சு வாழ்வோம். இருக்க போகிறது கொஞ்சம் காலம், ரொம்ப ஷார்ட் லைஃப் தான். ஷார்ட் லைஃப்னா ஒரு 50-40 வயசுலயே நம்மளால நினைச்ச உடம்பு கேட்காது. நீங்க நினைக்கலாம் எந்திரிச்சு ஓடலாம் ஆடலாம் பாடலாம், முடியாது. அது வரைக்கும் தான் நம்ம. அப்போ 40 வயசுக்கு மேல 50, இன்னைக்கெல்லாம் என்ன ஆகி போச்சு, நான் நிறைய வயசானவங்களை பார்க்குறேன். அவங்க கண்ணுல காலம் கல்லு மாதிரி நிக்குது, போக மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரமாயிடும். அப்படி பாரமாக கூடாதுன்னா இப்ப இருந்தே ரசனையை அடுக்குனா தான் 60 வயசுல அதை சுவைக்க முடியும், முதுமையில ரசிச்சு வாழ முடியும். இப்பவே இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பையங்களே என்ன பண்றது, ஸ்ட்ரெஸ். ஏன்னா we don't have a purpose. எப்படி ஒரு பர்பஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்த எப்படி அவனால் சோர்வுற்று இருக்க முடியும்? கவலை ஒன்று கிடையாது. ஊழின் வழியே தன்னுடைய சுதர்மத்தை கண்டடைந்து அதற்காக வாழக்கூடிய ஒருவனுக்கு துயர் என்ற இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கவலைப்பட ஒரு வேலையும் கிடையாது. அதனால
இறைவனுடைய திருவருளால் தினந்தோறும் முருகனை நினச்சி வழிபடுங்க. அவனுடைய திருவருள் ஒருபோதும் கைவிடாது. நம்ம வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பமும் இன்பமும் ஆனது தான் இந்த வாழ்க்கை. அதில் போனோம்னா துன்பங்கிற அலையில் சிக்கினீங்கன்னா இன்பத்தில் போய்விடும், இன்பங்கிற அலையில் சிக்கினீங்கன்னா துன்பத்தில் போய்விடும். நம்ம அதையும் தாண்டி கந்தன்கிற கரைக்கு வந்து நிற்போம். இன்பத்தையும் துன்பத்தையும் வேடிக்கை பார்ப்போம். வி வில் சி. ஆமாம், நல்லா இருக்குது வேடிக்கை. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் சொல்கிறது, சுவாமி சின்மயானந்தா சொல்வார், சில சமயம் வாழ்க்கை நம்ம கூட விளையாடும். லைஃப் இஸ் அ கேம். வாழ்க்கை சில சமயம் விளையாடும். வாழ்க்கை சில சமயம் கோல் போட்டு தோக்கடிச்சிட்டு நம்மளை பார்த்து சிரிக்கும். அப்போ என்ன சொல்லணும்னா, குட் பிளே, நல்லா விளாண்ட, அடுத்து நீ ஜெயிப்ப. அப்போ லைஃப் தோளில் கையை போட்டு சொல்லு, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். இது சின்மயானந்தாவோட வார்த்தை. ஓகே. ஸோ பி பாசிட்டிவ். எப்போவுமே நல்ல பாசிட்டிவாக இருப்போம், சிரித்த முகத்தோடு இருப்போம். வந்ததெல்லாம் லாபம் தான், இந்த உலகத்தில் வந்ததெல்லாம் லாபம் தான். ஏன்னா நம்ம போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதனால் பயனுள்ளதாக வாழ்வோம், பிறருக்கு பயனுள்ளதாக வாழ்வோம், நமக்கு பயனுள்ளதாக வாழ்வோம். எப்போதும் எதிர்மறை விஷயங்களுக்கு காது கொடுக்காமல் இருப்போம். யாரை பற்றி எதிர்மறை விஷயங்களை காது கொடுக்காமல் இருப்போம். காசிப் பேசாமல் இருப்போம். பிறரை பற்றிய இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் சுற்றி 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 நெகட்டிவிட்டியை கொட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாளும் அந்த நெகட்டிவிட்டிக்கு காது கொடுக்கக்கூடாது, எதிர்மறையில் சிக்கக்கூடாது. அரசியல் நம்ம களம் இல்லைன்னா அரசியலில் சிக்கக்கூடாது. வெறி, இனவெறி, மதவெறி, மொழிவெறி, எந்த வெறியிலையும் சிக்கக்கூடாது. இதெல்லாம் மனிதனை சிறுமைப்படுத்தி 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 ஆசிட்ல விழுந்த கையை ஒரு உடம்பு மாதிரி இல்லாமல் ஆக்கிடு. அந்த ஆசிடை நம்மோட கலக்காமல் பார்த்துப்போம். அதுதான் என்னுடைய இது. மிக சிறப்பு, நன்றி. இன்னைக்கு இந்த நேர்காணலை பார்க்குறவங்க சும்மா போர் அடிக்குது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டாங்க. முருகா, தேனை தேடி போகிற தேனிகள் மாதிரி தான் முருகா, அதே தான். ஸோ நீங்கள் இந்த சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட எல்லா விஷயமும் தேன் போல் இனிச்சுது. முருகா, எல்லா சாமி திருவருள். எப்பயும் போல உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி, நன்றி. தேங்க்யூ ஃபார் யர் டைம். நிச்சயம். முருகாசரணம். முருகாசரணம்.